ஹalleluya. हालेलुया। இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். इस वचन में हम पढ़ते कि यहोवा तेरे आगे चलने वाला है। ஹalleluya. हालेलुया। இந்த வசனத்தை மோசே யாரிடத்தில் சொல்கிறார்? इस वचन को मूसा किसे कहता है? மோசே யாரை பார்த்து இந்த வார்த்தைகள் சொல்கிறார்? मूसा किसे देखकर इन बातों को कहता है? யோசுவாவை பார்த்து சொல்கிறார் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். मूसा यहोशू को देखकर कहता है कि यहोवा तेरे आगे चलेगा। மாத்திரம் யோசுவா இடத்தில் மாத்திரமல்ல, மூன்றாவது வசனத்துல முழு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார் கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர். और केवल यहोशू को ही नहीं, तीसरे वचन में पढ़ते कि सारे लोगों से भी कहता है कि यहोवा तुम्हारे आगे चलेगा। கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார் என்று அவர் சொல்கிறார். तो कहते हैं कि परमेश्वर यहोवा तुम्हारे आगे चलेगा। ஹalleluya. हालेलुया। எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வசனம். கர்த்தர் எங்கே செல்கிறார் என்றால் முன்பாக और செல்கிறார். कितने आशीष की बात है कि परमेश्वर हमारे आगे चलता है। பின்னாலே அல்ல, கூட மாத்திரமல்ல, அவர் முன்பாக செல்கிறார் என்று மோசே और केवल சொல்கிறார். हमारे पीछे नहीं, हमारे साथ नहीं, लेकिन हमारे आगे भी चलता है। ஏன் மோசே முன்பாக அவர் சொல்கிறார்? मूसा यहाँ पर ऐसा क्यों कहता है कि परमेश्वर तुम्हारे आगे चलेगा? விசேஷமா இந்த வார்த்தைகளே யோசுவா இடத்தில் ஏன் மோசே சொல்கிறார்? और विशेषकर मूसा यहोशू से क्यों इन बातों को कहता है? இரண்டாவது வசனத்துல அதோடைய காரணத்தை நாம் பார்க்க முடியும். दूसरे वचन में उसका कारण को हम पढ़ सकते हैं। 31வது அதிகாரம் 2வது வசனத்துல उस दूसरे वचन में மோசே சொல்கிறார், இப்ப எனக்கு எவ்வளவு வயது? मूसा कहता है अब मेरा कितना वर्ष हो गया है? 120 வயதுள்ளவனாய் நான் இருக்கிறேன். वो अब कहता है कि मैं 120 वर्ष का हो गया। இனி போக்கும் வரத்துமாய் நான் இல்லை. अब मैं चल फिर नहीं सकता, இங்க அங்க அலைய சுத்த என்னால முடியாது. मैं यहाँ वहाँ नहीं जा सकता, ஓடி அலைய முடியாது. அவ்வளவு பலவீனத்தோடு நான் अब காணப்படுகிறேன். मैं चल नहीं पाऊंगा, इतनी कमजोरी के साथ मैं हूँ। அப்போ இப்படி நாம் வாசிக்கும் போது நாம் யோசிக்கலாம், ஒருவேளை அவர் ரொம்ப சரீர பலவீனத்தோடு இருந்திருக்கலாம். तो जब हम ऐसे पढ़ते हमें लगता होगा कि वो बहुत शारीरिक रूप से कमजोर था। ஒருவேளை அவர் 120 வயதா இருக்கிறார்னு சொன்னதுனால ஒருவேளை அவர் பலவீனத்தோடு காணப்பட்டிருக்கலாம். हम सोच सकते हैं वो 120 वर्ष का था इसलिए वो शारीरिक रूप से कमजोर था। ஆனால் அதே உபாகமம் 34வது அதிகாரம் 7வது வசனத்துல, लेकिन व्यवस्था विवरण 34 अध्याय के 7वें वचन में, உபாகமம் 34 7வது வசனத்துல, और 7वें वचन में 34 அவர் वचन மரிக்கும் போது கூட கண் இருள் அடையவில்லை. और जब वो मरा तब भी उसकी आंखें धुंधली नहीं पड़ी, பலன் கொஞ்சம் கூட குறையவில்லை. उसका जो बल था वो कम नहीं हुआ அப்போ था। நான் 100 வயதுள்ளவன், நான் எங்கெங்க போக முடியாது, அதெல்லாம் அப்படி அதை பார்க்கலாம் வேறொரு காரணத்தை அந்த 2வது வசனத்துல அவர் சொல்கிறார். और 120 वर्ष का था इसलिए वो नहीं जा पाया, ऐसा नहीं कि वो कारण बताता है उस அதே वचन में। உபாகமம் 31 2வது வசனத்துல व्यवस्था विवरण 31 अध्याय के दूसरे वचन में வேற முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். யார் என்னோட சொல்லியிருக்கிறார்? और वो कहता है कि किसने मुझे कहा? கர்த்தர் என்னோட சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். कहता है यहोवा ने मुझसे इन बातों को कहा இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. कि तू उस यरदन पार नहीं जा पाएगा। இந்த யோர்தான் நதியை நீ கடந்து போக மாட்டாய் என்று தேவன் அவனை பார்த்து சொல்லியிருக்கிறார். परमेश्वर ने मूसा से कहा था कि तू यरदन पार नहीं कर पाएगा। ஆகையால் இந்த காரணத்தின் நிமித்தம் அவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு முன்பாக நான் போக போகிறதல்ல, ஆனால் கர்த்தர் தாமே அவர் முன்பாக போகிறவர். और इसलिए मूसा अब यहोशू से कहता है कि तुम्हारे आगे मैं नहीं लेकिन परमेश्वर खुद चलेंगे। எனக்கு ஒரு ஆசை உங்களை நடத்தி வரணும்னு ஒரு ஆசை, ஆனா தேவன் சொல்லிட்டா நீ போக முடியாது. मूसा कहता है कि मैं तुम्हारे आगे चलना चाहता हूँ लेकिन परमेश्वर खुद अब आगे आपके आगे चलेगा। கர்த்தர் சொன்னதுனால நான் நடத்த முடியாது, ஆனா ஒரு காரியம் நிச்சயம், யார் நடத்த போகிறார் என்றால் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். लेकिन क्योंकि अब परमेश्वर ने कहा, मैं जानता हूँ कि परमेश्वर खुद आपको चलाएंगे। ஒரு தைரியப்படுத்தி ஒரு ரகசியத்தை சொல்கிறார், இதுவரை நான் நடத்தின வந்தேன், அதை பார்க்கலாம் தேவன் உங்களை எல்லாருமே நடத்தி வந்திருக்கிறார். और वो एक गुप्त बात बताया कि अब तक मैंने तुम्हें चलाया लेकिन इसके आगे परमेश्वर आपके आगे चलेगा। அப்படிதான் அவர் உங்களை நடத்த போகிறார். और ऐसे ही वो आपको भी चलाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படிதான் கர்த்தர் இந்த வருஷத்துல நம்மளை நடத்த போகிறார்? हम विश्वास करते हैं कि इस वर्ष में परमेश्वर ऐसे हमें चलाएगा। இந்த வார்த்தைகளை யோசுவா கேட்கும்போது अनेक கவலைகளோடு காணப்பட்டிருக்கலாம். और जब यहोशू इन बातों को सुना तब बहुत ही चिंताओं में पड़ा होगा, ஏனென்றால் இந்த பிரயாணத்தை अनेक வருடங்களை இவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். क्योंकि वो जो यात्रा बहुत लंबे वर्षों से वो कर रहे थे। இப்போ அவர்கள் அந்த கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க சற்று தூரமாய் இருக்கிறார்கள். अब वो कनान से बहुत निकट आ गए थे, அந்த பிரயாணம் இதுவரை முடியவில்லை. लेकिन वो यात्रा अब तक खत्म नहीं हुआ था। ஆனால் நடுவில் இப்படி ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. लेकिन बीच में ऐसा एक परिस्थिति का उन्होंने सामना किया। இதுவரை நடத்தி வந்த அந்த மோசே இனி நடத்த முடியாமல் ஒரு நிலைமை பார்க்கிறோம். अब तक जिस मूसा ने उन्हें चलाया, अब इसके बाद वो नहीं चला पा रहा था। யோசுவா இந்த காரியங்களை கேட்கும்போது அந்த வார்த்தைகளை மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம். तो जब यहोशू ने इन बातों को सुना तो वो बहुत ही एक चिंताओं में पड़ा हो। எப்படி நான் இந்த ஜனங்களை நடத்த போகிறேன்? वो सोचा हो कि मैं कैसे इन लोगों को चला पाऊंगा। ஒருவேளை நான் நடத்தும் போது ஏதாவது சில பிரச்சனைகள் தடைகள் வரும், நான் எப்படி
நான் சந்திக்க अगर போகிறேன்? मैं इन्हें चलाऊं, कुछ समस्या आ गई तो मैं इन्हें कैसे ले जाऊं? நான் சொல்லி இவர்கள் கேட்பார்களா, எனக்கு கீழ்ப்படிவார்களா? அப்படி குழப்பங்கள் இருந்திருக்கலாம். और उसके मन में ऐसे सोच आया होगा, क्या ये लोग मेरे सुन पाएंगे? ஒருவேளை நான் சொல்லுவேன், இவர்கள் கீழ்ப்படியாமல் போனால் நான் என்ன செய்வேன்? अगर मेरी बातों को ये नहीं मानते तो क्या होगा? அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? அதிகமாய் சோர்ந்து போவார்கள். और हम जानते हैं कि इजराइल लोग कैसे, तो हमेशा निराश होने वाले लोग थे। முறுமுறுக்கிற ஜனங்கள், ஒரு பெரிய கூட்டமான ஜன, ஒன்னு ரெண்டு பேர் அல்ல, பெரிய கூட்ட ஜனங்களை அவர் நடத்தி வர வேண்டும். और कोई एक या दो नहीं, लेकिन बड़ी एक प्रजा की वो अगुवाई कर रहे थे। ஆகையால் இத்தனை சிந்தைகளோடு பயத்தோடு கவலையோடு இருக்கும்போது தான் மோசே சொல்கிறார், உங்களை யார் நடத்தி வருவார் என்றால் கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக அவர் तो इतने चिंताओं के बीच में मूसा उसे कहता है कि परमेश्वर तुम्हारे आगे चलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை புதிய வருஷத்துல நாம் பிரவேசித்திருப்போம். और हम तो नए वर्ष में प्रवेश कर चुके புதிய हैं, வருஷத்தை நாம் பிரவேசித்திருக்கிறோம். हम नए वर्ष में प्रवेश करे हैं, ஆனா இன்னும் வரை அந்த கவலைகள் மாறவில்லை. लेकिन अब तक वो जो चिंता है वो नहीं बदली இனி है, வரை அந்த பிரச்சனை மாறவில்லை. हमारी जो समस्या वो नहीं बदली है। வருஷம் மாறிட்டு ஆனா அதே தலைவலி இன்னுமே என்ன இருக்குது, நம்மளுக்கு இருக்கிறது. और वर्ष तो बीत गए, लेकिन वो जो सर दर्द है अभी भी हमारे पास है। ஒரே ராத்திரில போன வருஷத்தோட இந்த கவலைகள் மாறிட்டு யாருமே சொல்ல और முடியாது. एक ही रात में पिछले वर्ष का जो सारी चिंताएं बदल गए, ऐसे कोई नहीं कह सकता। தடையான காரியங்கள் ஒரே நாளில இந்த வருஷம் மாறினதுனால அது முடிந்தது அப்படி சொல்ல முடியாது. और क्योंकि वर्ष अब बीत चुका है, इसलिए मेरे सारे जो रुकावट बदल चुके हैं, ऐसा कोई नहीं कह सकता। சில காரியங்கள் நடுவில் அகப்பட்ட நிலைமையில நீங்க காணப்படலாம். आज भी कुछ चीजों पे आप फंसे हुए हो सकते हैं, நீங்க சோர்ந்து போய் அநேக எதிர்கால பயத்தோட இங்க வந்திருக்கலாம். बहुत निराश होकर भविष्य के बारे में चिंताओं के साथ आए होंगे। எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை நடத்த போகிறார் தேவன் தாமே அவர் என்னை நடத்த एक लोग போகிறார்? विश्वास करते कि मुझे परमेश्वर ही आगे ले चलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் தாமே உங்களை இந்த வருஷத்துல நடத்த बाजू में போகிறார். देखकर कहे कि परमेश्वर इस वर्ष आपको चलाएगा, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன் போகிறவர். परमेश्वर ही आपके आगे चलेगा। சொன்னீங்களா, கர்த்தர் உங்களுக்கு முன் क्या போகிறவர். आपने कहा कि परमेश्वर आपके आगे चलेगा? உங்களுக்கு முன்பாக போகிறவர். वो आपके आगे चलने वाला परमेश्वर। ஹல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு நல்ல வசனம், பின்னாலே இல்ல முன்பாக போகிற कितना தேவன். अच्छा एक वचन, वो पीछे नहीं आपके आगे चलेगा। யார் எப்பொழுதுமே முன்பாக போக முடியும்? कौन आपके आगे जा सकता இல்ல है? ஒரு மனுஷனை பார்க்கும், ஏதாவது ஒரு மனுஷன் யாராவது ஒரு போகணும்னா அவனுக்கு என்ன இருக்க வேண்டும், ஒரு பலம் தைரியம் இருக்க வேண்டும். और अगर कोई मनुष्य का आगे जाना है तो उसके अंदर एक धैर्य होना चाहिए। எதிரிகளை பார்த்து பயப்படுறவன் முன்னாடி நிற்க முடியாது. जो शत्रु को देखकर डर जाता है वो आगे नहीं जा सकता। சின்ன காரியங்களை சோர்ந்து போகிறவன் முன்னாடி நிற்க முடியாது. छोटे चीजों से निराश हो जाता है वो कभी आगे नहीं जा ஆனா सकता। ஒரு பலவான போல ஒரு தைரியத்தோட இருக்கிறவன் அவன்தான் முன்பாக நிற்க முடியும். लेकिन जो धैर्य के साथ, बड़े बल के साथ रहता है वही आगे जा सकता है। கர்த்தர் சொல்றார், மோசே சொல்றார், ஜனங்களை யார் நடத்துவார்? முன்பாக கர்த்தர் நடத்த போகிறார். मूसा कहता है कि परमेश्वर तुम्हारे आगे जाएगा। ஏன் முன்பாக சொல்கிறார்? உன்னோட கூட வருவார், பின்னாலே வருவார், அப்படி சொல்லாம ஏன் முன்பாக சொல்கிறார்? और वो क्यों ऐसा कहता है कि वो तुम्हारे आगे चलेगा? சில நேரம் நம்ம வாழ்க்கையில பயம் வரும்போது நம்ம अनेक காரியங்களை நமக்கு முன்பாக வைக்கிறோம். क्योंकि कुछ समय जब हमारे जीवन में कुछ चिंता है, कुछ डर आती, तो हम हमारे सामने कुछ चीजों को रख देते हैं। யாத்திராகமம் 32வது அதிகாரம் அதுல முதலாவது வசனத்துல, और निर्गमन 32वां अध्याय का पहला वचन में, யாத்திராகமம் 32வது அதிகாரம் முதலாவது வசனத்துல, निर्गमन 32वां अध्याय का पहला वचन में, அப்படிதான் ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சில காரியங்களை அவங்க முன்பாக வைக்க பார்க்கிறார்கள். और जब एक परिस्थिति आई तो जो इजराइल लोग थे उनके सामने कुछ चीजों को रखने को कोशिश की। மலையிலிருந்து கீழே வர கொஞ்சம் தாமதித்ததுனால, जब मूसा उस पर्वत से उतरने में कुछ देरी किया, இவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை நீங்க உண்டு பண்ணுங்கள். तब उन इजराइल ने कहा कि हमारे आगे चलने वाला एक देवता हमारे लिए बनाओ। அவர் எங்களை அழைத்து அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். और उसने, मूसा ने तो हमें मिस्र से बाहर लेकर आया, ஆனால் நாம் சுயத்திலே இப்ப நடக்க முடியாது. लेकिन हम खुद से अब नहीं चल पाएंगे, நம்ம யாருமே வழிநடத்தாமல் நாம் நடக்க முடியாது. और बिना किसी की अगुवाई के हम आगे नहीं बढ़ सकते। ஆகையால் நமக்கு முன் செல்லும் தெய்வங்களை நீங்க உண்டு பண்ணும். इसलिए वो लोग कहने लगा कि हमारे आगे चलने वाले देवताओं को हमारे लिए बनाओ। தெரியாத பாதை, தெரியாத வழிகளிலே நமக்கு முன்பாக ஒரு தெய்வங்களை நீங்க உண்டாக்கணும் என்று அந்த ஜனங்கள் சொல்கிறார்கள். और जो मार्गों में हम नहीं चलना चाहते, जानते हैं, उसके लिए एक देवता को हमारे लिए आप बनाओ। ஏன் இப்படி சொன்னார்கள்? और उन्होंने क्यों ऐसा कहा? பயம் வந்ததுனால எப்படி நாம் போவோம், எப்படி அந்த பிரயாணத்தை தொடருவோம் என்ற ஒரு பயம் வரும்போது சொல்கிறார்கள். क्योंकि उनके अंदर एक डर था कि वो उस यात्रा को अब आगे नहीं जा पाएंगे। அப்படிதான் சில நேரம் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், சில காரியங்கள், சில உலக காரியங்களை நமக்கு முன்பாக வைக்கிறோம். और ऐसे ही हम भी कुछ चीजों को, संसार की चीजों को हमारे सामने रख देते हैं। சில பேர் நினைக்கிறாங்க, எனக்கு இருக்க அந்த திறமையினால நான் என் வாழ்க்கையை வாழ முடியும். कुछ लोग सोचते हैं कि हमारे पास जो टैलेंट्स है उसके अनुसार वो जीवन को जी சில लेंगे। பேர் சேர்த்து வைக்கிறதை அவங்க முன்பாக வைக்கிறாங்க. कुछ लोग जो आपने इकट्ठा करते उसे अपने आगे रख देते हैं। கஷ்ட காலத்துல இது எனக்கு உதவணும், அது முன்பாக वो வைக்கிறாங்க. सोचते कि संकट के समय में ये सारी
सारी चीज उनके काम சில आएंगे। பேர் சரீர பலத்தை முன்பாக வைக்கிறார்கள். कुछ लोग आपके शरीर के जो बल है उसे आगे रख देते हैं। कुछ भी आ जाए मैं शरीर के साथ सामना சில करूंगा। பேர் பேங்க் பேலன்ஸ்ல அதுல ஒரு பெருமை அது ஒரு முன்பாக வைக்கிற कुछ நிலைமை. लोग अपने बैंक बैलेंस को सामने रखते சில हैं। பேர் சொல்லலாம் என்னுடைய வியாபாரம் இவ்வளவு நல்லா இருக்கு, தொழில் இப்படி இருக்கிறதுனால அது எனக்கு முன்பாக வைக்கிறேன், அது என்ன நல்ல ஆசீர்வாதமாய் कुछ நடத்தும். लोग सोचते हैं कि अपना जो व्यापार अच्छा चल रहा है उसे मैं आगे रख देता हूँ। சில பேர் சொல்லுவாங்க எனக்கு 10 வருஷம் அனுபவம் இருக்கிறதுனால அது எனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். कुछ लोग सोचते हैं कि मेरा 10 वर्ष का अनुभव है मैं उसे आगे रख देता சில हूँ। பேர் ஞானத்தை முன்பாக வைப்பாங்க, இது எனக்கு இவ்வளவு அறிவு இருக்கிறதுனால நான் ஒரு நாளும் யாருடைய நடத்துதல் எனக்கு வேண்டாம். कुछ लोग अपने बुद्धि पर भरोसा रखते हैं उसे आगे रख देते हैं। அப்படி अनेक பேர் அந்த இஸ்ரவேல் ஜனங்க போல மற்ற காரியங்களை முன்பாக तो வைக்கிறார்கள். ऐसे बहुत से लोग उन इजरायलियों के जैसे और कुछ चीजों को उनके आगे रख देते हैं। பயம் வரும்போது தேவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் மற்ற காரியங்களை இதுதான் என்னை வழிநடத்தும், இதுதான் குடும்பத்தை வழிநடத்தும். डर के कारण वो कुछ चीजों पर विश्वास करते कि वो उनकी अगुवाई करेगा। 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 20வது வசனத்துல, पहला शमूएल 8वां अध्याय के 20वें वचन में, 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 20வது வசனத்துல पहला शमूएल 8वां अध्याय 20वें वचन में, இங்கே சில பொருள்கள் உலக காரியங்கள் அல்ல, और यहाँ पर कुछ जो संसार के वस्तु ஜனங்கள் அந்த சாமுவேலிடத்தில் கேட்கிறார்கள். और लोग आकर उस शामिल से पूछे। நீ சாமுவேல் को இப்ப முதிர் வயதுள்ளவனாயவர் இருந்தான், अब शामिल जो था वो बुजुर्ग हो चुका था பிள்ளைகளுக்கு ஒரு உருப்படியான வாழ்க்கை அல்ல, कि बच्चों का कुछ अच्छा जीवन नहीं था। ஆகில் இவர்கள் வந்து சொல்கிறார்கள் எங்களை நடத்த அந்த யுத்தங்களை நடத்த ஒரு ராஜாவை நீங்க ஆயத்த பண்ணுங்க, तो इसलिए वो लोग आकर कहने लगे कि हमें आगे चलाने के लिए एक राजा को आप तैयार எங்களுக்கு कीजिए। முன்பாக புறப்பட்டு நம்முடைய யுத்தங்களை நடத்த வேண்டும், அந்த ராஜாவை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. हमारे आगे चलकर हमारी ओर से युद्ध करने के लिए एक राजा को तैयार மற்ற करो। தேசத்துக்கு எப்படி ராஜாக்கள் இருக்கிறதோ அப்படி நம்மளுக்கு ஒரு ராஜாவை நீங்க ஏற்படுத்துங்க. जैसे दूसरे देश के राजा है वैसे हमारे लिए भी एक राजा को तैयार करो। இவர்கள் யாரை முன்பாக வைக்க பார்க்கிறார்கள்? ये लोग किसे आगे रखने की कोशिश कर रहे थे? ராஜாவை இல்ல ஒரு மனுஷனை முன்பாக வைக்க वे பார்க்கிறார்கள். राजा को किसी मनुष्य को आगे रखने को चाह रहे சில थे। நேரம் சொந்த பலத்தினால சொந்த திறமையினால அதை நாம் முன்பாக வைக்காமல் कुछ समय हम अपने खुद के उस बल को या खुद के टैलेंट्स को नहीं रखते आगे, நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் யாரை முன்பாக வைக்கிறோம்? लेकिन हमारे जीवन में कुछ समय हम किसे आगे रख देते हैं? மற்ற ஜனங்களை சில நேரம் வைக்கிறோம். हम कुछ और लोगों को हमारे आगे रख देते அந்த हैं। வேலை செய்யும் போது அந்த அந்த குறிப்பிட்ட நபரோடு நான் நல்லா இருப்பேன் என்றால் எனக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். और हम सोचते हैं अगर हमारे जो जहाँ पर काम करते हैं उस एक व्यक्ति से अच्छा संबंध हो तो हमें प्रमोशन जल्दी मिल அந்த जाएगा। டாக்டர் இருக்கும் வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை வராது, ஒரு வியாதி என்னை மேற்கொள்ள आप முடியாது. सोचते हो डॉक्टर जब तक है तो तब तक मुझे कोई बीमारी नहीं आ சில सकती। பேர் பிள்ளைகளை சார்ந்து வாழ்வார்கள். कुछ लोग अपने बच्चों पर निर्भर होते हैं। என்ன நடந்தாலும் இந்த பிள்ளைகள் என்னை கைவிடாமல் இருப்பார்கள். वो सोचते हैं कि चाहे कुछ भी हो जाए मेरे बच्चे मुझे कभी नहीं சில छोड़ेंगे। பேருக்கு ஒரு சின்ன மந்திரி தெரியும்னா வாழ்நாள் முழுவதும் அதுக்கு பெருமை பாராட்டுவார்கள். और कुछ लोग अगर किसी मंत्री को जानते तो जीवन भर उनके घमंड कर कहते போகிற हैं। இடமெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு அந்த மந்திரி தெரியும், அந்த நபர் தெரியும். जहाँ पर भी जाते हैं वो कहते हैं कि मैं इस मंत्री को जानता हूँ। சில பேருக்கு அந்த வக்கீல் இல்ல ஏஜென்ட் மேல ஒரு பெருமை. कुछ लोग किसी वकील या एजेंट पर भरोसा करते हैं। அப்படி சில ஜனங்கள் மனுஷர்களை முன்பாக तो வைக்கிறார்கள். ऐसे कुछ लोग जो मनुष्य को उनके आगे रखते हैं, ஆனா அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தர் பிரியப்படுகிறதல்ல. लेकिन ऐसे लोगों के जीवन को देखकर परमेश्वर खुश नहीं होते। சங்கீதம் 16 8வது வசனத்துல भजन संहिता 16 के 8 में, 16வது சங்கீதம் 8வது வசனம் தாவீதுக்கு ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் இருந்தது. भजन संहिता 16 के 8 में दाऊद का एक अनुभव था। அவர் சொல்கிறார் நான் யாரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், और दाऊद कहते हैं कि मैंने किसे मेरे सम्मुख रखा है। கர்த்தரை ஒரு நாள் ரெண்டு நாள் எப்பொழுதுமே எனக்கு முன்பாக वो कहता है வைத்திருக்கிறேன், कि मैंने परमेश्वर को निरंतर मेरे सामने रखा है। ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் உறுதியாய் தைரியமாய் சொல்கிறார். और इसलिए वो कहता है कि मैं कभी नहीं हिलूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த காலை நேரத்தில் முதலாவது நாளில் இந்த வருஷத்துல கர்த்தர் பார்க்க விரும்பின நாம் கூட அவரை நமக்கு முன்பாக வைக்க और வேண்டும். इस वर्ष के पहले दिन में परमेश्वर चाहता है कि हम उसे हमारे आगे रखें। எத்தனை பேர் சொல்லுங்க இந்த வருஷத்துல நான் மற்ற ஒரு காரியத்தை கூட முன்பாக வைக்க कि மாட்டேன், लोग कह सकते हैं कि इस वर्ष में मैं किसी और को आगे नहीं நான் रखूंगा, உம்மை மாத்திரம் என் வாழ்க்கையில முன்பாக வைக்கிறேன். परमेश्वर मैं केवल तुझे सामने रखूंगा। 2025 வருஷம் கர்த்தரை மாத்திரம் முன்பாக எப்பொழுதுமே நான் வைக்க इस விரும்புகிறேன். 2025 में हर समय परमेश्वर को हमारे आगे हमें रखना हालेलुया। है। हालेलुया। கொஞ்சம் ஜெபமாய் கரத்தை உயர்த்தி நாம் சொல்லுவோமா, और प्रार्थना में अपने हाथ उठाकर कहे, உம்மை மாத்திரம் இந்த வருஷத்துல நான் முன்பாக வைக்க हाँ விரும்புகிறேன். प्रभु इस वर्ष में केवल आपको ही मैं आगे रखूंगा। என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, मेरा बल या मेरा टैलेंट नहीं, என் தொழில் அல்ல, என் வியாபாரம் அல்ல, मेरे व्यापार में मेरे काम नहीं, மற்ற ஜனங்கள் அல்ல, உம்மை மாத்திரம் எனக்கு முன்பாக வைக்க. कोई और व्यक्ति नहीं, लेकिन परमेश्वर आपको मेरे सामने रखूंगा। हालेलुया। हालेलुया। நல்ல வேலை இருக்கலாம், ஆனால் அதை முன்பாக வைக்காதாங்க. आपका अच्छा नौकरी हो सकता है लेकिन उसे आप आगे ना रखें। நல்ல வேலை, நல்ல
நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம், அதை முன்பாக வைக்காதங்க. अच्छा बैंक बैलेंस होगा उससे आप आगे ना रखें। வருஷத்துல அந்த மோசே சொல்றது போல கர்த்தரை மாத்திரம், தாவீது சொல்றது கர்த்தரை மாத்திரம் நான் முன்பாக जैसे நிறுத்துகிறேன். दाऊद कहता है कि केवल मैं परमेश्वर को आगे रखूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் முழு மனதோட சொல்றீங்க நான் அவரை மாத்திரம் முன்பாக कि लोग पूरे मन के कह सकते हैं कि मैं परमेश्वर को ही आगे रखूंगा। மற்ற காரியங்கள் உங்க வாழ்க்கையில பார்க்காதங்க. और आपके जीवन में और सारी चीजों को आप मत ना देखिए, அதை சார்ந்து வாழாதங்க. அது இருக்கா இல்லையா அதை கவனிக்க பார்க்கலாம். தேவனை முன்பாக வைங்க. उन चीजों पर भरोसा रखने से बढ़कर आप परमेश्वर पर भरोसा रखिए। அப்படி அவர் நமக்கு முன்பாக போகும்போது और जब परमेश्वर हमारे आगे चलता है, அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். वो महान कामों को करने वाला परमेश्वर। ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனத்துல, यशायाह 45 अध्याय उसके दूसरे वचन में, ஏசாயா 45 2வது வசனத்துல यशायाह 45वां अध्याय उसके दूसरे அவர் वचन में சொல்கிறார், நான் எங்க போவேன் என்றால் உனக்கு முன்னே போவேன். परमेश्वर कहता है कि मैं तुम्हारे आगे चलूंगा। இப்ப மோசேயுடைய விருப்பம் இல்ல, மோசே சொல்கிற வார்த்தை இல்ல, கர்த்தரே சொல்கிறார் நான் உனக்கு முன்னே போவேன். और अब मूसा नहीं, लेकिन परमेश्वर यहाँ पर खुद कहते हैं कि मैं तुम्हारे आगे चलूंगा। சொன்ன கர்த்தர் என்னை பார்த்து சொல்கிறார் நான் உனக்கு முன்னே போவேன். आजकल विश्वास करते परमेश्वर आपसे भी कहता है कि मैं तेरे आगे चलूंगा। கர்த்தருடைய விருப்பம் அவருடைய ஜனங்களுக்கு முன்னே போக ஒரு விருப்பம். परमेश्वर हमेशा चाहता है कि वो अपने लोगों के आगे चले। அது அவருடைய வல்லமையை காண்பிக்கிறது, वो परमेश्वर के सामर्थ्य को प्रकट करता அவருடைய है, அதிகாரத்தை காண்பிக்கிறது, उसके अधिकार को प्रकट करता है அவருடைய வாஞ்சையை காண்பிக்கிறது. और उनके चाहत को वो प्रकट करता யார் है। வேணாலும் முன்னால போக முடியாது. कोई भी आगे नहीं जा सकता। 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனத்துல, पहला शमूएल 17 अध्याय के 11 वचन में, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனம், पहला शमूएल 17 अध्याय उसके 11 वचन में, சாமுவேல் ராஜாவா இருந்தாலும் கூட शमूएल राजा था फिर भी, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த படை எல்லாம் ஜனங்கள் இருந்தாலும் கூட, और इस्राएल के साथ सब थे फिर भी, அவர்கள் எல்லாரும் அந்த பெலிஸ்தனை அந்த கோலியாத்தை பார்க்கும்போது கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ये सारे लोग पलिश्ती के उस गोलियत को देखकर डर गए थे। இவர்களால அந்த எதிர்ப்பை சந்திக்க முடியவில்லை. ये लोग उस विरोधी का सामना नहीं कर पा रहे थे, காட்டி ஓடி போனார்கள். वो पीठ दिखाकर पीछे वो भाग गए थे। யார் ஓடி போனான்? कौन भाग गया था? ராஜாவே ஓடி போகிறான். वो राजा खुद वहां से भाग गया था। முன்பாக நிற்க வேண்டிய அந்த ராஜாவே இப்ப ஓடி போகிறான். जिसे आगे खड़ा रहना था वो राजा अब खुद भाग गया था। கர்த்தர் சொல்கிறார் நானோ உனக்கு முன்பாக போவேன். परमेश्वर यहाँ कहते कि मैं तुम्हारे आगे चलूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஏசாயா 45 முதலாவது வசனத்துல யாரை பார்த்து இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறார்? यशायाह 45 अध्याय पहला वचन में किसे देखकर वो परमेश्वर कहता है? முன்னே போவேன் என்று கர்த்தர் யாரை பார்த்து சொல்கிறார்? परमेश्वर किसे कहता है कि मैं तुम्हारे आगे चलूंगा? யாரை குறித்து சொல்கிறார்? किसे वो परमेश्वर कहते हैं? கோரேஸ் அந்த ராஜாவை குறித்து அவர் சொல்கிறார். उस कुशरू राजा को देखकर परमेश्वर कहते हैं। இந்த கோரேஸ் ராஜா எந்த தேசத்தின் ராஜாவா இருக்கிறார்? ये जो किस देश का राजा था? பர்சியா இல்ல பாபிலோன் தேசத்துக்கு அவர் ராஜாவா இருக்கிறார். वो पर्शिया और बाबिलोन देश का राजा था। இந்த கோரேஸ் ராஜா இல்ல அந்நிய ஒரு தேசத்தின் ராஜாவை அவர் அபிஷேகம் பண்ணி விசேஷமாய் அவருடைய சித்தத்துக்காக அவர் அபிஷேகம் செய்கிறார். और परमेश्वर ने उस राजा को अपने इच्छा के लिए अनुसार अभिषेक किया था। இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு எதிரியாய் வாழ்கிற அந்த தேசத்துடைய ராஜாவை அபிஷேகம் செய்கிறார். और इस्राएल देश के विरोध का जो एक देश का राजा था उसे परमेश्वर ने अभिषेक किया। அவருடைய தீர்மானத்துக்காக அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற சத்துருக்களுடைய அந்த ராஜாவை அவர் அபிஷேகம் செய்கிறார். परमेश्वर ने अपनी इच्छा योजना को पूरा करने के लिए शत्रुओं के राजा को अभिषेक किया। அபிஷேகம் செய்த அவனுக்கு இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறார். और अभिषेक किया और राजा को परमेश्वर इन बातों को कहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை சொல்றீங்க ஒரு எதிரி ஒரு சத்ருவை அவர் அபிஷேகம் செய்து அப்படி சொல்ல முடியும் என்றால்? किन लोग विश्वास करते हैं अगर शत्रु के राजा को परमेश्वर ऐसे कह सकते हैं तो நான் அவருடைய பிள்ளை என்னை அபிஷேகம் செய்து அவர் என் வாழ்க்கையில சொல்கிற இந்த வார்த்தைகள், आज हम उसके बच्चे हम अभिषेक किए गए लोग हैं, परमेश्वर हमसे भी इन बातों को कहता है। 4 காரியங்களை நாம் பார்ப்போம். हम 4 चीजों को देखेंगे। அந்த 2-3 வசனங்கள்ல अनेक காரியங்களை பார்க்கலாம். நீங்க उस 2-3 वचनों में हम बहुत से बातों को सीख सकते அந்த हैं, குறிப்பிட்ட 4 காரியங்களை நாம் பார்ப்போம். लेकिन हम 4 बातों को आज देखेंगे। அபிஷேகம் பண்ணி இந்த கோரேஸ்க்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன். और सबसे पहले हम पढ़ते कि उस अभिषेक किया हुए क्रूस के सामने उस जातियों को मैं दबा दूंगा। अनेक ஜனங்க இதுவரை அவருக்கு எதிர்த்து பேசியிருப்பார்கள், இல்ல அவன் பயந்து இருந்த ஜனங்களை தேவன் சொல்கிறார் நான் உனக்கு கீழ்ப்படுத்துவேன் என்று அவர் சொல்கிறார். और बहुत से जो लोग बड़े जो जाति थे उसके विरोध में बात किए, लेकिन परमेश्वर कहता है कि मैं उनको दबा எந்த दूंगा। ஜனங்களை பார்த்து பயந்து சோர்ந்து இல்ல தோற்க முடியாது என்று அவன் நினைத்திருப்பானோ அந்த ஜாதிகளை தேவன் சொல்கிறார் நான் உன்னை கீழ்ப்படுத்துவேன் என்று சொல்கிறார். जिन लोगों से वो डरा हुआ था ऐसे लोगों के लिए परमेश्वर कहता है कि मैं उन जातियों को दबा दूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொன்னீங்க கர்த்தரோ சத்துருகளை என் கையில கொடுக்கிற தேவன்? किन लोग विश्वास करते हैं परमेश्वर शत्रुओं को हमारे हाथों में தேவன் देता है சொல்கிறார் அந்த ஜாதிகளை நான் உனக்கு கீழ்ப்படுத்துவேன், உன் வசமாய் உன் கைக்குள்ள நான் ஒப்பு கொடுப்பேன். और परमेश्वर कहते हैं कि उन जातियों के लोगों को मैं तुम्हारे हाथों के भीतर कर दूंगा। 2024 வருஷத்துல अनेक பேர் சத்துருக்களை போல உங்களுக்கு விரோதமாய் शायद பேசியிருப்பார்கள். 2024 वर्ष में बहुत से लोग शत्रु जैसे आपके विरोध में बात किए हों। உங்க குடும்பத்தை பார்த்து
ஏதாவது ரொம்ப கேவலமாய் மோசமாய் பேசியிருப்பார்கள் आपके परिवार के बारे में बहुत ही बुरी तरीके से बात किए होंगे நிலைமையை பார்க்கும்போது மிகவும் மோசமாய் பேசியிருப்பார்கள் आपकी परिस्थिति को देखकर बहुत बुरे कुछ शब्दों को कहे होंगे ஒருவேளை நீங்க ஒரு ஃபேஸ்ல போகும்போது இல்ல ஏதாவது ஒரு நெருக்கடியை சந்திக்கும் போது जब आपने कुछ समस्याओं का सामना किया था இல்ல ஒரு இழப்பை நீங்க காணும்போது या किसी नुकसान का जब आपने सामना किया हो அவர்கள் உங்களுக்கு விரோதமா எதிர்த்து तो பேசியிருப்பார்கள் वे सारे लोग आपके विरोध में कुछ बात किए होंगे ஆனால் கர்த்தர் சொல்கிறார் அவங்களை என்ன செய்வேன் உங்களுக்கு கீழ்ப்படுத்துவேன் என்று கர்த்தர் लेकिन சொல்கிறார் परमेश्वर कहता है कि ऐसे जातियों के लोगों को आपके हाथों के भीतर में कर दूंगा ஹalleluya हालेलुया எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் சத்துருக்களின் கையில ஒப்பு கொடுக்கிற कितने தேவன் विश्वास करते हैं शत्रुओं को परमेश्वर हमारे हाथों में देता है தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவீதை தேவன் என்ன செய்தார் और अभिषेक किया हुआ दाऊद को परमेश्वर ने क्या किया था எந்த சத்துருவை பயந்த அந்த சவுல் ஓடி போனானோ और जिस शत्रु को देखकर शाऊल भाग गया था அந்த எதிரியை அந்த தாவீதுடைய அபிஷேகம் பண்ண தாவீதுடைய கையில அவர் ஒப்பு கொடுத்தார் और अभिषेक किया हुआ दाऊद के हाथों में उन शत्रुओं को परमेश्वर ने दे दिया था சிங்கங்கள் கரடி வந்தாலும் கூட அவருடைய கையில அதை ஒப்பு கொடுத்தார் चाहे जितना भी सिंह और जानवर आए परमेश्वर उसके हाथों में उन शत्रुओं को सौंप दिया था எத்தனை பேர் விசுவாசி கர்த்தர் சத்துருகளை எதிரிகளின் கையில ஒப்பு கொடுக்கிற कितने தேவன் विश्वास करते हैं कि परमेश्वर शत्रुओं को मेरे हाथों में दे देता है ஹalleluya हालेलुया அப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கும் तो ये वर्ष आपका कैसा होगा கர்த்தருக்கு முன்பாக போகிறதுனால क्योंकि परमेश्वर आपके आगे चलता है யாரெல்லாம் எதிர்த்து உங்களுக்கு விரோதமாய் பேசினார்களோ तो जो कोई आपके विरोध में बात किया हो இல்ல எழும்பிருப்பார்களோ जो कोई आपके विरोध में खड़े थे அவங்க கர்த்தர் உங்க கைக்கு கீழே இல்ல உங்களை உயர்த்தி கர்த்தர் அவங்களை கீழே வைக்க और उन போகிறார் सारे लोगों को परमेश्वर आपके हाथों में दे देगा ஹalleluya हालेलुया ஒருவேளை அவங்க இருக்கிற இடத்துல இருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களை உயர்த்தி கீழ்ப்படுத்த அவங்களை शायद போகிறார் वो जहां पर है वहीं पे है लेकिन परमेश्वर आपको उनसे ऊंचा कर देता है எத்தனை பேர் விசுவாசி கர்த்தர் அப்படி என் வாழ்க்கையில செய்ய कितने போகிறார் विश्वास करते हैं कि परमेश्वर मेरे जीवन में ऐसा करेगा அவர் சொல்கிறார் அந்த கோரேசுக்கு முன்பாக நான் ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன் परमेश्वर कहता है कि उस राजा के सामने मैं जातियों को दबा दूंगा இரண்டாவது அந்த முதலாவது வசனத்தை சொல்கிறார் और उसी पहला वचन में दूसरी बात वो कहता है இனி உனக்கு முன்பாக அந்த வாசல்கள் பூட்டப்படாதிருக்க நான் கதவுகளை திறக்க வந்திருக்கிறேன் और तेरे सामने जो फाटक हो ऐसा खोल दूंगा कि वो फाटक कभी बंद ना किया जाए ஹalleluya हालेलुया மறுபடியும் அது பூட்டப்படாதிருக்க நானே அந்த கதவுகளை திறப்பேன் मैं उन द्वारों को खोलूंगा ताकि वो कभी फिर बंद ना हो ஹalleluya हालेलुया அப்ப நான் இதுவரை அந்த கதவுகள் எப்படி இருந்தது मतलब अब तक वो द्वार कैसे थे இதுவரை அந்த கதவுகள் எப்படி இருக்கிறது अब तक वो द्वार कैसे थे பூட்டி இருக்கிறது ஆனா கர்த்தர் சொல்றார் நான் அது இன்னி பூட்டாதபடிக்கு நான் அதை திறக்க और अब வருகிறேன் तक जो फाटक बंद थे अब परमेश्वर कहता है कि मैं इन फाटकों को अब खोल दूंगा ஆனால் எப்போ இதை செய்வேன் लेकिन अब मैं कब करूंगा எப்போ செய்வேன் मैं कब ऐसा நான் करूंगा உனக்கு முன்பாக போய் நான் இந்த காரியங்களை செய்ய मैं போகிறேன் तुम्हारे आगे जाकर इन बातों को करूंगा அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு சொல்கிறது போல அவர் சொல்கிறார் और जब इन बातों को कहता है तब उसके दाहिने हाथ को पकड़कर वो इन शब्दों को எந்தெந்த कहता है வாசல்கள் பூட்டி இருக்கிறதோ அது இனி பூட்டப்படாதிருக்க நான் அதை திறக்க போகிறேன் वो कहता है जो कुछ फाटके बंद है उसे मैं खोल दूंगा ताकि वो कभी बंद ना किया அவன் जाए வலது கையை பிடித்துக் கொண்டு அவர் சொல்கிறார் उसके दाहिने हाथ को पकड़कर वो कहते हैं உங்க பக்கத்துல இருக்கிற விசுவாசி வலது கையை பிடித்து சொல்லுங்க अपने पड़ोसी विश्वासी के दाहिने हाथ को पकड़कर இனி कहिए அந்த கதவுகள் பூட்டி இருக்காது इसके बाद वो जो फाटक है कभी बंद नहीं கர்த்தர் होंगे அந்த பூட்டப்பட்ட அந்த கதவுகளை திறக்க போகிறார் जो बंद जो द्वार है परमेश्वर उसे खोलने वाले हैं हालेलुया हालेलुया எந்த கரத்தை கொடுத்தீங்க வலது கரம் தானே क्या आपने दाहिने हाथ दिया வலது கரத்தை பிடித்துக் கொண்டு அவர் சொல்கிறார் वो दाहिने हाथ को पकड़कर कहता है முதல்ல நீங்க சொல்லுங்க அடுத்தது அவங்க உங்களை பார்த்து சொல்லுங்க पहले आप पड़ोसी से कहे और उसके बाद पड़ोसी आपसे कहेंगे உங்களுக்கு முன்பாக இருக்கிற வாசல் இனி பூட்டி இருக்காதபடிக்கு கர்த்தர் அதை திறக்க போகிறார் आपके सामने जो फाटक है कभी बंद ना हो इसलिए परमेश्वर खोलने वाला है ஹalleluya हालेलुया பூட்டப்பட்ட கதவுகள் இந்த வருஷத்துல அவர் திறக்க इस போகிறார் वर्ष में सारे बंद द्वारों को परमेश्वर खोलेगा ஒருவேளை போன வருஷத்துல अनेक கதவுகள் பூட்டி இருந்திருக்கலாம் शायद पिछले वर्ष में बहुत सारे जो द्वार आपके बंद हो गए होंगे உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பூட்டி இருந்தது आप जानते हैं आपके जीवन में क्या सब बंद था ஒருவேளை சில காரியங்கள் நீங்க எதிர்பார்த்தபடி அது திறக்காமல் இருந்திருக்கலாம் या कुछ जो द्वार आपने सोचा कि वो खुल जाएगा लेकिन वो खुला नहीं था நீங்க விசுவாசி கர்த்தர் முன்பாக போகிறதுனால அவர் திறக்க போகிறார் विश्वास करें क्योंकि परमेश्वर आपके आगे जा रहा है वो सारे हालेलुया। द्वारों को खोल देगा ஆதியாகமம் 26வது அதிகாரம் 15வது வசனத்துல उत्पत्ति 26वां अध्याय उसके 10वें वचन में ஆதியாகமம் 25வது அதிகாரம் 15வது வசனத்துல उत्पत्ति 26वां अध्याय उसके 15 वचन में இந்த ஈசாக்கு அந்த துறவுகளை தோண்டின போது और जब ईसाक उन चीजों को खोद रहा था அந்த துறவுகளை வெட்டும் போது जब उसे काट रहा था இந்த பொறாமையோட அந்த பெலிஸ்தர்கள் வந்து என்ன செய்தார்கள் तब वो जो पुलिस थी वो क्या करने आए थे மண்ணினால அதை நிரப்பி போட்டார்கள் उस कुएं को फिर मिट्टी से वो भरने लगे அது ஒரு ஆசீர்வாதமான
ஒரு துறவை போல காணப்பட்டது அந்த மண்ணினால மறுபடியும் மூடி போட்டார்கள் वो आशीष से एक भरा कुआ था, लेकिन फिर से वो फलिस्ती जो थे मिट्टी से उसे भर இந்த दिए थे। கதவு அவன் திறக்கிற அதுல ஒரு ஆசீர்வாதம் தெரியுது அந்த மறுபடியும் பூட்டப்படுகிறது और जिन द्वारों को खोल रहा था, अब फिर से वो फलिस्ती आकर उसे बंद कर रहे அந்த थे। தண்ணீர் ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் वो இருக்கிறது जो पानी था वो आशीष का एक चिन्ह था, அது ஒரு செழிப்புக்கு அடையாளம் இருக்கிறது वो एक भरपूरी का एक चिन्ह था। சில நேரம் அவன் பார்த்தாலும் கூட அது மறுபடியும் பூட்டப்படுகிறது कुछ समय के लिए वो देख पाए, लेकिन फिर वो फलिस्ती आकर उसे भर दिए அப்படியே थे। சித்தனாவை தாண்டி வரும்போது ரெகபோத்துல அந்த ஆசீர்வாதத்தை யாருமே அடைக்க முடியவில்லை ऐसे सितना के बाद जो रहबोत में वो आशीष को कोई बंद नहीं कर पाया था। हालेलुया हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க அந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில ரெகபோத்துடைய அனுபவம் இருக்கும் என்றால் क्योंकि लोग कहते हैं अगर ईसा के जीवन में रहबोत का अनुभव था तो நான் விசுவாசம் 2025 வருஷத்துல எனக்கு அந்த ரெகபோத்தின் அனுபவத்துல लोग கர்த்தர் विश्वास करते हैं कि 2025 वर्ष में रहबोत का अनुभव आपका होगा। கடந்த வருஷத்துல அநேக நேரம் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கலாம் पिछले वर्ष में बहुत सी बार जो द्वार आपके बंद हुए ஆனா होंगे, இந்த வருஷத்துல விசேஷமாய் பூட்டப்பட்ட கதவுகளை திறக்க அவர் लेकिन इस வந்திருக்கிறார் वर्ष में जो बंद द्वार है उसे विशेषकर परमेश्वर खोलेगा। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் விசுவாசம் பூட்டப்பட்ட கதவுகளை அவர் இந்த வருஷத்துல திறக்க कि लोग போகிறார் विश्वास करते हैं जो बंद द्वारों को परमेश्वर खोलेगा। ஹalleluya हालेलुया। உள்ளவங்க பலவீனம் ஒரு பூட்டப்பட்ட கதவா இருக்கலாம் शायद आपकी जो कमजोरी है वो एक बंद द्वार हो இல்ல सकता சில है, குடும்ப காரியங்கள் அது ஒரு பூட்டப்பட்ட கதவு போல இருக்கலாம் या आपके परिवार की कुछ समस्या हो सकती है जो बंद द्वार के சில समान। நன்மைகளை நீங்க எதிர்பார்த்தீங்க அது பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறது आप जिस भलाई को अपेक्षा करते हैं वो एक बंद द्वार जैसे हो சில सकता है। ஆசீர்வாதங்களை நீங்க எதிர்பார்த்தீங்க அது இன்னும் வரை அது பூட்டப்பட்டு कुछ இருக்கிறது आशीषों को जो आप चाहते हैं वो एक बंद द्वार के समान हो सकता है। நீங்க விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் அதை திறப்பார் मैं आपको विश्वास करना है कि परमेश्वर उन द्वारों को खोलेगा। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:26 வசனத்துல और प्रेरित के काम 16 अध्याय के 26 वचन में, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 26வது வசனத்துல प्रेरितों के काम 16 अध्याय उसके 26 वचन में அவர் எப்படி திறப்பார் वो कैसे खोलेगा, அதை எப்படி திறப்பார் என்றால் वो कैसे खोल देता है। அந்த அந்த சிறைச்சாலையின் கதவுகள் எப்படி திறக்கப்பட்டது वो बंदीगृह का द्वार कैसे खुल गया था, ஒரு அசைவு உண்டாக தேவன் ஒரு அஸ்திபாரங்களை அசையும்படி செய்தார் और वहां पर परमेश्वर ने एक भूकंप को भेजा அது அசைவு கொண்டு வர ஒரு பூமி அதிர்ச்சி ஆனது और एक भूकंप वहां पर भेजा சடிதியிலே அந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது और तुरंत सब द्वार खुल गए थे। ஹalleluya हालेलुया। நீங்க நினைக்கல யார் இந்த கதவை திறக்க போகிறார் आप शायद सोचेंगे इन द्वारों को कौन खोल सकता है। எப்போ திறப்பார் எப்படி திறப்பார் நீங்க யோசிக்கலாம் आप शायद सोचते हैं कब इन द्वारों को खोलेगा, ஆனால் தேவன் திறப்பார் என்றால் சடிதியிலே அவர் அதை திறந்து உங்களுக்கு लेकिन जब தருவார் परमेश्वर खोलता है तो तुरंत उसे खोल देता है। ஹalleluya हालेलुया। நீங்க நினைக்கலாம் இந்த கதவுகளை இனி யாருமே திறக்க முடியாது आप शायद सोचेंगे इन द्वारों को आप कोई नहीं खोल இனி सकता, அடைத்த நிலைமையில தான் இருக்கும் जो बंद द्वार है वो बंद ही होगा। ஆனால் அவர் திறக்கும்போது ஒரு சடிதியிலே அது ஒரு அசைவு உண்டாக்கி அவர் செய்ய लेकिन போகிறார் जब परमेश्वर खोलता है तो उसे तुरंत खोल देता है। எத்தனை பேர் விசுவாசி சடிதியிலே அவர் செய்ய முடியும் बिना विश्वास करते कि परमेश्वर तुरंत इसे करेगा। எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு அந்த கதவுகளை உடைத்து இல்லைன்னா திறக்கணும் திறந்து அவர் கொடுப்பார் जो अपेक्षा नहीं करते ऐसे समय में परमेश्वर उसे खोल कर देगा। 2025 வருஷம் எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்கும் तो 2025 वर्ष कैसा होगा आपके लिए, கதவுகள் திறக்கப்பட்ட ஒரு வருஷமா இருக்கும் द्वार को खोल दिया जाने का अनुभव आपका होगा। சில கதவுகள் நீங்க யோசிச்சிருப்பீங்க 2024 திறக்கணும்னு कुछ யோசிச்சிருக்கலாம் द्वार जो आपको लगा हो 2024 में खुल जाएंगे, ஆனால் இன்னுமே அது பூட்டி இருக்கிறது लेकिन अभी भी वो बंद ही है। ஆனா இந்த வருஷத்துல அவர் அதை திறந்து लेकिन தரப்போகிறார் इस वर्ष में परमेश्वर वो आपके लिए खोल देंगे। ஹalleluya हालेलुया। அது 2024 வருஷம் திறக்காம இருக்கிறதுனால இப்ப திறக்காதுன்னு அப்படி அல்ல और 2024 में वो नहीं खुला इसलिए इस वर्ष में भी नहीं खुलेगा ऐसा அவரை नहीं, நீங்க முன்பாக நிறுத்தினதுனால வைத்ததுனால அவர் உங்களுக்கு திறந்து क्योंकि தரப்போகிறார் आप परमेश्वर को आगे रखे इसलिए वो जरूर आपके द्वारों को खोलेगा। ஹalleluya हालेलुया। மூன்றாவது பார்க்கிறோம் और तीसरी बात हम देखते हैं 45வது அதிகாரம் 2வது வசனத்துல यशायाह 45 अध्याय उसके दूसरे वचन में சொல்கிறார் நான் உனக்கு முன் போய் परमेश्वर कहता है मैं तेरे आगे चलूंगा கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் और जो ऊंची भूमि उसे चौरस करूंगा, எதெல்லாம் கோணலா இருக்கிறதோ எதெல்லாம் ஒரு செவையான பாதை காலமாக இருக்கிறதோ और जो कुछ सरल भूमि जैसा नहीं அதை நான் செவையாக்கி தரப்போகிறேன் उसे मैं सीधा करूंगा। ஆங்கிலத்துல வாசிக்கும் போது அது ஒரு மலையை போல இருக்கிறதை நான் சமமாய் ஆக்க போகிறேன்னு பார்க்கிறோம் अंग्रेजी में पढ़ते एक जो पहाड़ जैसा है उसे मैं सरल भूमि ஆனா करूंगा, தமிழ்ல வாசிக்கும் போது கோணலை போல ஒரு சுத்தி வர்றது போல இருக்கு அதை செவையாய் ஆக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் लेकिन तमिल में पढ़ते कि जो टेढ़े मार्ग है उसे मैं सीधा करूंगा। இது என்னத்தை காண்பிக்கிறது तो ये क्या दर्शाता है, அந்த கோணலான வழி நம்முடைய வாழ்க்கையில என்ன கொண்டு வரும் ये जो टेढ़े मार्ग हमारे जीवन में क्या लाते हैं, ஒரு குழப்பத்தை கவலையை கொண்டு வரும் कुछ गड़बड़ी को कुछ चिंताओं को लाता है। நீங்க நினைப்பீங்க இதுதான் முடிவுன்னு அந்த கோணலான வழியில கொஞ்சம் தூரம் போவீங்க और उस टेढ़े मार्ग में जब आप थोड़ी दूर तक चलते हैं அங்க வரைக்கும் போகும்போது தான் தெரியும் இங்க இருந்து ஒரு ரைட் எடுக்கணும் तो शायद वहां पर जाकर आपको पता चलेगा यहाँ से एक राइट लेना, நீங்க நினைக்கலாம் இதுல அந்த முடிவுல போகும்போது அங்க முடிந்துரும் तो आपको लग रहा होगा
होगा कि इसमें अगर राइट लेंगे तो वहीं पर समाप्त हो ஆனா அங்க जाएगा, இந்த மறுபடியும் கொஞ்சம் திரும்பி அப்படி கோணலான வழியில இருந்து அது போகிறது. लेकिन वहां से एक और टेढ़ा मार्ग चलता है और आप एक राइट ले सकते ஆனா हैं। கர்த்தரோ அப்படிப்பட்ட வழிகள் என்ன செய்வாராம்? लेकिन परमेश्वर ऐसे मार्गों को क्या அவர் करेगा, கோணலானவைகளை செவையாக்குற தேவன். ऐसे टेढ़े मार्गों को वो सीधा करेगा। ஹalleluya. हालेलुया। கோணலான வழியில நீங்க சோர்ந்து போவீங்க, அடிக்கடி சோர்ந்து போவீங்க. शायद टेढ़े मार्गों में आप निरंतर निराश हो सकते हैं எப்போ என்ன அந்த இலக்கை நோக்கி நான் எப்போ அதை கடந்து செல்வேன் நீங்க யோசிக்கலாம். और आप कब उसे पार करेंगे आप सोच रहे होंगे। அந்த வனாந்திரத்துல அந்த ஜனங்களுடைய நிலைமையும் அப்படிதான் उस காணப்பட்டது. मरुभूमि में लोगों का अनुभव भी इस प्रकार का था। அவங்க வேணும்னா சில நாட்களிலே கானான் தேசத்துல वो பிரவேசித்திருக்கலாம். अगर चाहते तो थोड़े ही दिन में वो कनान में प्रवेश कर सकते ஆனா थे, சுத்தி போகும்போது அவங்களுடைய மனதுல சோர்வு உண்டானது. लेकिन जब वो घूम फिर कर टेढ़े मार्ग से जा रहे थे तब उनके मन में चिंताएं आने लगी। அவர்கள் சோர்ந்து போனா எப்போ நாம் போய் சேர போகிறோம், वो सोचने लगी हम कब कनान में प्रवेश करेंगे, நாம் எப்போ சேர போகிறோம். हम कब प्रवेश करेंगे। அவங்க முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். वो वहां पर कुड़कुड़ाने लगे थे, அநேக சந்தேகங்கள் உங்க வாழ்க்கையில வந்தது. बहुत से संदेह उनके जीवन में आने लगा। ஏசாயா 59 8வது வசனத்துல, यशायाह 59 अध्याय उसके 8वें वचन में, ஏசாயா 59 8வது வசனத்துல, यशायाह 59वां अध्याय उसके 8वें वचन में, பாதைகளை நடக்கிற எவனும் எப்படி இருக்க மாட்டான் என்றால் சமாதானத்தை அவன் அறியான். जो कोई टेढ़े मार्गों पर चलता है उनके मन में शांति नहीं मिलेगी। கோணலான வழியில எப்பொழுதுமே சமாதானம் இருக்காது. जो टेढ़े मार्गों पर चलता है उन पर वो कब शांति नहीं पाएंगे, ஒரே அலைச்சல், அந்த அலைச்சல்னால பலவீனம், और हमेशा वो चलते रहेंगे, उसकी वजह से कमजोरी उनके ஒரே जीवन में होगी। சோர்வுகளான கோணலான வழியில उस காணப்படுவார்கள். टेढ़े मार्गों में हमेशा चिंताएं ஆனா होंगी, கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு முன் போய் அந்த கோணலானவைகளை உனக்கு செவையாக்குவேன். लेकिन परमेश्वर कहता है कि मैं तुम्हारे आगे चलकर सारे टेढ़े मार्गों को सीधा करूंगा। பெரிய பெரிய மலைகளை போல காணப்பட்ட இந்த மலைகளை நான் சமமாய் ஆக்க जो போகிறேன். बड़े बड़े पहाड़ जैसे परिस्थिति है, उसे मैं सरल भूमि में करूंगा। ஆங்கிலத்துல எப்படி வாசிக்கிறோம்? 45 verse 2 ஐசையா अंग्रेजी में हम क्या पढ़ते हैं? இருக்கிறதா? I will level the mountains in Isaiah 45 verse 2. यशायाह 45 के दूसरे वचन में क्या पढ़ते இல்ல हैं? ஹிந்தில கூட அப்படிதான் நாம் வாசிக்கிறோம். I will level the mountains. मैं ऊंची ऊंची पहाड़ों को चौरस அந்த करूंगा பர்வதங்களை பெரிய பர்வதங்களை போல காணப்படலாம், ஆனா அதை நான் ஒரு சமமாய் நான் ஆக்குவேன். और वो बड़े पहाड़ हो सकते हैं, लेकिन उसे मैं चौरस कर दूंगा। அப்போ கர்த்தர் எப்படி உங்க வாழ்க்கையை மாற்ற तो போகிறார்? परमेश्वर आपके जीवन को कैसे बदलेगा? பர்வதம்னா எப்படி ஏறுவீங்க? पहाड़ों को आप कैसे चलेंगे? பர்வதத்தை எப்படி கடந்து போவீங்க? पहाड़ों का सामना आप कैसे करते அது हैं? ஏறும்போது ரொம்ப அந்த பிரீத் ரொம்ப ஃபாஸ்டா எப்படி ஏறணும் அப்படி கவலையோட பாரத்தோட இருப்பீங்க. जब आप पहाड़ चढ़ते तो बहुत मेहनत करना पड़ता है। கொஞ்சம் ஏறும்போது அந்த தண்ணி தாகம் எடுக்கும். जब थोड़ा चढ़ते तो आपको प्यास लगने கொஞ்சம் लगती है, ஏறும்போது சரி வேண்டாம் மறுபடியும் போகலாம் என்ற ஒரு நினைவு வரலாம். और पहाड़ जब चढ़ते तो आप शायद उसका पूरा चढ़ नहीं पाते हैं। ஆனால் அதே ஒரு சமமாய் ஒரு சம பூமியை போல கர்த்தர் ஆக்குவார் என்றால், लेकिन अगर परमेश्वर उन पहाड़ों को एक सरल भूमि कर देता है तो என்ன சொல்றீங்க? சமபூமி பர்வதத்தை பார்க்கலாம் அது ரொம்ப நல்லது. कि लोग कह सकते हैं जो सरल भूमि है वो पर्वतों से बेहतर है। உங்களுக்கு சமபூமியில நடக்கணுமா இல்ல மலை மேல நடக்கணுமா? क्या आपको सरल भूमि में चलना है कि पहाड़ों पर चढ़ना है? எத்தனை பேர் சொன்னீங்க மலையே போதும், அந்த பர்வதம் போதும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? कि लोग कह सकते हैं मेरे लिए पहाड़ी काफी है, எத்தனை பேர் சொன்னீங்க சமபூமி வேணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? लेकिन लोग कह सकते हैं सरल भूमि की मुझे जरूरत है। ரெண்டுக்குமே கையை தூக்க மாட்டீங்க. अब दोनों के लिए भी हाथ नहीं उठाते, ரொம்ப குழப்பமா இருக்கிறது. शायद बहुत गड़बड़ी में இல்ல हुआ, கொஞ்சம் மலை கொஞ்சம் அந்த சமபூமியா வேணுமா? या आपको दोनों भी चाहिए? அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு அந்த மலை பர்வதம் என்ற எனக்கு சமபூமியை போல எனக்கு कि ஆகும். लोग कह सकते हैं कि मुझे पहाड़ों की नहीं जरूरत, लेकिन मुझे सरल भूमि की जरूरत கர்த்தர் है। முன்பாக போகும்போது அந்த மலைகள் அவர் சமமாய் क्योंकि ஆக்குகிறார். जब परमेश्वर हमारे आगे चलता है तो वो पहाड़ों को सरल भूमि कर சில देता है। மலைகளை பார்க்கும்போது நீங்க பயந்து அந்த ஏறாமல் போவீங்க. कुछ पहाड़ों को देखकर आप डर कर उसमें नहीं चढ़ते। எல்லாமே சொந்த பலத்துல நான் போக தாண்ட முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியும். आप कह सकते हैं कि मेरे खुद के बल से मैं इसका सामना नहीं कर पाऊंगा, பெரிய பெரிய மலைகளை கர்த்தர் சமபூமியை ஆக்கும்போது, लेकिन ऐसे बड़े पहाड़ों को जब परमेश्वर सरल भूमि करता है, லெவல் சமமாக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தைரியம் ஒரு நான் இதை கடந்து செல்ல जब முடியும். उन पहाड़ों को परमेश्वर चौरस करता है तो आपके अंदर एक धैर्य आता है कि मैं अब इसे सामना कर पाऊंगा। हालेलुया। हालेलुया। இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பர்வதமாவது இருக்கிறதா இல்லையா? आज क्या आपके जीवन में क्या एक पहाड़ तो होगा? ஒரு மலையை போல நீங்க பார்க்கறீங்களா இல்லையா? क्या आपके जीवन में एक तो पहाड़ होगा? ஒருவேளை எத்தனையோ மலைகளை நீங்க பார்க்கலாம். शायद बहुत सारे पहाड़ों का आप सामना कर रहे உங்க होंगे। தொழில் ஒரு பர்வதமா இருக்கலாம், आपका जो व्यापार एक पहाड़ हो सकता है, குடும்பமே ஒரு மலையை போல காணலாம், और आपके जो परिवार है वो भी एक पहाड़ के समान हो सकता இல்ல है। உங்க பிள்ளைகள் வாழ்க்கை மலையை போல आपके காணப்படலாம். बच्चों का जीवन भी एक पहाड़ के समान हो सकता இல்ல है। நீங்க இருக்கிற அந்த நிலைமைகளை பார்க்கும்போது அது பர்வதத்தை போல आपकी जो காணலாம். परिस्थिति है वो एक पहाड़ के समान हो सकता நீங்க है। நினைக்கலாம் இதை நான் எப்படி தாண்டுவேன் எப்படி மேற்கொள்வேன் நீங்க आप நினைக்கலாம். सोच रहे हैं कि मैं इनका सामना कैसे कर पाऊं, ஆனால் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அதை ஒரு சமபூமியாய் लेकिन கர்த்தர் लोग
विश्वास करते हैं कि इन सारे पहाड़ों को परमेश्वर सरल भूमि में बदलेगा। அந்த பர்வதங்களை நீங்க தாண்ட வேண்டாம், उन पर्वतों को आपको सामना नहीं அந்த करना है, மலைகளை நீங்க ஏறி இறங்க வேண்டாம். उस पहाड़ों पर आपको चढ़ने की जरूरत नहीं, கர்த்தர் அது மேல நடக்க செய்ய கர்த்தர் சமபூமியை क्योंकि परमेश्वर उस पर चलने के लिए उसे एक सरल भूमि कर देता है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் விசுவாசி உங்க மலைகளை கர்த்தர் சமமாய் ஆக்கி தர कितने போகிறார்? विश्वास करते हैं कि आपके पहाड़ों को परमेश्वर चौरस कर देगा? அப்படி விசுவாசினா உங்க புக்ல நீங்க எழுதலாம். आप विश्वास करते हो आपके बुक में लिख सकते हैं। இதெல்லாம் உங்களுக்கு மலையை போல காணப்படுகிறதோ आज जो भी आपको पहाड़ के जैसा हो लगता हो, அந்த மலை ஒரு பெயர் கொடுங்க, அந்த இந்த மலையை கர்த்தர் சமமாய் ஆக்கி தர और इस போகிறார். पहाड़ का नाम दीजिए कि इस पहाड़ को परमेश्वर सरल भूमि में बदलेगा। தொழில்ல அந்த தொழில அந்த பெயரை சொல்லுங்க, என் தொழில கர்த்தர் சமமாய் अगर ஆக்கி आपका தருவார். व्यापार हो तो आप उस व्यापार का नाम को लिखेगा और कहीं के परमेश्वर इसे चौरस அடிக்கடி करेगा। அந்த பலூன்ல சோர்வு வரும்போது அதை நீங்க சொல்லலாம், இந்த சோர்வான அந்த மலையை கர்த்தர் சமமாய் ஆக்கி தர अगर போகிறார். आपका निराशा है तो आप लिख सकते हैं कि उस निराशा का जो पहाड़ है उसे परमेश्वर सरल भूमि करेगा। விசுவாசிக்க முடியும்னா எழுதுங்க, கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசியில உங்களை சாட்சியை கர்த்தர் நிறுத்த अगर போகிறார். आप विश्वास कर अगर लिखते तो परमेश्वर इस वर्ष के अंत में आपके गवाही के रूप में खड़ा करेगा, ஏனென்றால் கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்த இந்த வார்த்தைகள் क्योंकि परमेश्वर प्रतिज्ञा के रूप में इन वचनों को दिया है। விசுவாசிக்கு நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டு போகவில்லை. जो इन प्रतिज्ञा पर विश्वास करता है वो कभी लज्जित नहीं होता அவர் है। நான் உனக்கு முன் போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். परमेश्वर कहता है कि मैं तेरे आगे चलूंगा और तेरे सारे टेढ़े मार्गों को सीधा அந்த करूंगा। ஆலயம் கட்டுகிற அந்த வேலையோ அந்த ஜெருபாபேலுக்கு ஒரு பெரிய பர்வதத்தை போல காணப்பட்டது. और उस मंदिर को फिर बांधने वाला जो अनुभव था वो एक जरुब्बाबेल को एक बड़ा एक पर्वत के समान था। ஜனங்கள் எதிர்த்தார்கள், எத்தனையோ அந்த நெருக்கடி அவன் சந்தித்தான். और जो लोग ना आकर उसकी विरोधी करने लगे। ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரமே ஜெருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் என்று परमेश्वर का கர்த்தர் वचन சொல்கிறார். कहता है कि जो बड़े पहाड़ तू क्या है तो जरुब्बाबेल के समान तो सरल भूमि हो जाएगा। அப்போ நீங்க விசுவாசோட சொல்ல வேண்டும், என் மலைகளை கர்த்தர் எனக்காக சமபூமியை ஆக்கி तो தர विश्वास के साथ போகிறார். कह सकते हैं कि मेरे पहाड़ों को परमेश्वर सरल भूमि में बदलेगा। ஆகிய உங்க வாழ்க்கையில மலை இருக்காதில்ல, அந்த மலையை பார்த்து நீங்க சொல்லணும், கர்த்தர் இதை எனக்கு சமபூமியை ஆக்கி தர और போகிறார். आपके जीवन में सारे पहाड़ों को देखकर आप कह सकते हैं कि परमेश्वर इसे सरल भूमि में बदलेगा। எதை கர்த்தர் சமபூமி ஆக்குவார்? परमेश्वर किसे सरल भूमि में बदलेगा? ஏற்கனவே சமபூமியா இருக்கிறது சமபூமி ஆக்குறதல்ல, जो पहले से सरल भूमि में उसे वो नहीं बदलता, பெரிய பர்வதத்தை போல இருக்கிறத கர்த்தர் சமபூமி ஆக்குகிறார். लेकिन जो बड़े पहाड़ आपके जीवन में उसे परमेश्वर सरल भूमि में बदलेगा। கோணலானவைகளை கர்த்தர் செவ்வை பாதையை அதாக்குகிறார். जो टेढ़े मार्ग है उसे परमेश्वर सीधा करेगा। அப்ப எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கோணலான பாதை வராது அப்படி இல்ல, வரும்போது நீங்க நினைக்கணும், நீங்க விசுவாசி கர்த்தர் இதை செவ்வையாய் எனக்கு ஆக்கி तो தருவார். जब कभी आपके जीवन में टेढ़े मार्गों का सामना करते तो आप विश्वास करें परमेश्वर उसे सीधा करेगा, ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவர். क्योंकि परमेश्वर आपके आगे चलेगा। நான் உனக்கு முன் போய் அந்த கோணலானவைகள் உனக்கு செவ்வையாக்கி मैं தருவேன். तेरे आगे चलूंगा और तेरे टेढ़े मार्गों को सीधा அந்த करूंगा। பர்வதங்கள் உனக்கு ஒரு சமபூமியாய் நான் ஆக்கி தருவேன். तेरे सारे पहाड़ों को मैं एक सरल भूमि में बदलूंगा। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் உற்சாகமா இந்த வருஷத்தை நான் கடந்து சென்று இருக்கிறேங்க? कितने लोगों को उत्साह साथ में इस वर्ष को सामना करूंगा कह सकते கர்த்தர் हैं। வாக்குத்தத்தம் இல்லாமல் நடத்தவில்லை, इस वर्ष में बिना प्रतिज्ञा के परमेश्वर नहीं चलाता, வாக்குத்தத்தோடு அவர் நடத்துகிறார். प्रतिज्ञाओं के साथ वो आपको நீ चलाएगा। அந்த கோணலானவைகளை பார்க்கும்போது அது கர்த்தர் செவ்வையாக்கி தருவார். आपके टेढ़े मार्गों को जब आप देखते तो परमेश्वर उसे सीधा कर आपको दे பர்வதங்கள் देगा। இருந்தாலும் கூட அது உங்களுக்கு சமபூமியை ஆக்குகிற ஒரு வருஷமா நீங்க चाहे பார்ப்பீங்க. पहाड़ हो तो भी परमेश्वर उसे सरल भूमि में बदलेगा। அநேக காரியங்கள் என்ன 45 4வது வசனத்தை வாசிப்போம். और 45 अध्याय के 4 वचन में पढ़ते हैं, அதுல அந்த காலத்துல இருக்கிற அந்த பொக்கிஷங்களையும் ஒளிபடத்தில் இருக்கிற அந்த புதைங்களையும் உனக்கு கொடுப்பேன். और जो गुप्त चीज है उसे भी मैं तुझे दे दूंगा। எங்க இருக்கிற பொக்கிஷங்களை கொடுப்பார்? और कहां पर छुपा हुआ जो அந்த गुप्त स्थान, காலத்துல இருக்கிற பொக்கிஷங்கள். जो अंधकार में छुपा हुआ गुप्त चीजों को। எத்தனை பேர் சொன்னீங்க எனக்கு பொக்கிஷங்கள் இருக்கிறது? कितने लोग कह सकते हैं कि मेरे पास कुछ गुप्त चीजें हैं। உங்களுக்குள்ள சில பொக்கிஷங்கள் இருக்கிறது. आपके अंदर कुछ गुप्त बातें हो सकती है। 2024 வருஷம் எங்க இருந்தது? அது शायद 2024 वर्ष में वो कहां पर था? எங்க இருந்தது? वो कहां पर था? அந்த காலத்துல இருந்தது. वो शायद अंधकार में हो सकता था। இந்த ரூம்ல ஒரு பெரிய பொக்கிஷங்களை இல்ல ஒரு லட்ச பணத்தை நீங்க வைக்கலாம். और समझे अगर एक रूम में आप बहुत सारे गुप्त चीजों को रखे, இங்க லைட் எல்லாம் பந்தா இருக்கும்போது உங்களுக்கு அது கண்ணுக்கே தெரியாது. जब लाइट बंद होता है तो आपको आंखों से देख नहीं पाएंगे। யாரும் சொல்ல முடியாது இங்க இவ்ளோ ஒரு பொக்கிஷத்தை போல இருக்கிறது. तो कोई भी कह नहीं पाएगा कि यहाँ पर इतने गुप्त चीजें हैं। ஆனால் அது இருக்கிறது யாருமே சொல்ல முடியாது. और कोई नहीं कह सकता कि ये गुप्त चीजें वहां पर है। அப்படி உங்களுக்குள்ள அந்த பொக்கிஷங்கள் இருக்கிறது, ஆனா இங்க இருக்கிறது அந்த காலத்துல இருக்கிறது. तो ऐसे ही आपके पास जो गुप्त जो स्थानों में गड़ा हुआ धन है वो अंधकार में छिपा है। இந்த வருஷத்துல உங்க கையில வந்து சேர வேண்டிய அந்த பொக்கிஷங்களை சாத்தான் அந்த காலத்துல வைத்திருக்கிறார். और पिछले वर्ष में जो
आपके हाथों में आना था, शैतान ने उसे एक अंधकार में छुपा दिया அது है। இருக்கிறது அந்த வெளிச்சம் உங்க கண்ணுக்கு தெரியாமல் அது இருக்கிறது. तो गुप्त धन तो आपके पास है, लेकिन वो आपको दिख नहीं रहा क्योंकि शैतान ने उसे अंधकार में छुपा அது दिया சில है। ஒளிப்பிடங்கள்ல சில ஒளிவான சில சீக்ரெட் பிளேसेसல அது இருக்கிறது. कुछ अंधकार और गुप्त स्थानों पर उसे छुपाया गया है। கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு அந்த அந்தகார பொக்கிஷங்களை உனக்கு தர लेकिन போகிறேன். परमेश्वर कहता है कि अंधकार में छुपा हुआ गुप्त धन को मैं तुझे दे दूंगा, ஒளிப்பிடத்தில் இருக்கிற அந்த புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன். और जो अंधकार में छुपा हुआ सारे गुप्त धन और धन को मैं तुझे दे இதை दूंगा। நான் எப்போ கொடுப்பேன்? ये मैं कब दूंगा? உனக்கு முன் போய் நான் இதெல்லாம் உனக்கு செய்து கொடுக்க तेरे போகிறேன். आगे जाकर मैं इन चीजों को तेरे लिए करूंगा। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க சில பொக்கிஷங்களை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார்? कितने लोग विश्वास करते हैं कि परमेश्वर कुछ गुप्त चीजों को मुझे देगा? ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்துல அந்த காலத்துல அதை வைத்திருக்கலாம். शायद आप जहाँ पर काम करते हैं वहां पर भी अंधकार में कुछ चीजों को जो रखे हो। உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்காமல் மற்றவர்கள் அதை அந்த காலத்துல வைத்திருக்கலாம். आपको जो प्रमोशन मिलना है किसी कुछ लोगों ने उसे अंधकार में रख दिया हो, அது अनेक காரியங்களா இருக்கலாம். பொக்கிஷங்களை போல அது இருள இருக்கலாம். और उन गुप्त चीजों के जैसे वो अंधकार में हो सकता है। ஆனால் இந்த வருஷத்துல கர்த்தர் அதை உங்க கையில வந்து சேர வைப்பார். लेकिन इस वर्ष में परमेश्वर उसे आपके हाथों में दे அதை देगा। நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். परमेश्वर कहते हैं कि मैं उन गुप्त धन को मैं तुझे दे दूंगा। என்ன சொல்கிறார்? அந்த ஒளிப்பிடத்தில் இருக்கிற அந்த புதையல்களை உனக்கு நான் கொடுப்பேன். परमेश्वर कहता है कि गुप्त स्थान में जो गड़ा हुआ धन है मैं तुझे दे दूंगा। அங்க பாருங்க, உங்களுக்கு கொடுப்பார் சொல்லுங்க. बाजू में देखकर कहे वो आपको दे देगा। ஹalleluya. हालेलुया। என்றால் அவர் உங்களுக்கு முன்பாக போகிறவர். क्योंकि वो परमेश्वर आपके आगे जाएगा, நீங்க தான் அவரை நிறுத்தி வைத்திருக்கிறீங்க. और क्योंकि आपने परमेश्वर को आपके साथ आगे அந்த रखा है। தாவீதை போல நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க சொல்லிருக்கீங்க, நான் உம்மை இந்த வருஷத்துல முன்பாக வைக்கிறேன். दाऊद के जैसे, क्योंकि आपने कहा कि परमेश्वर मैं आपको मेरे सामने रखता हूँ। எல்லாமே அவருடைய கையில ஒப்பு கொடுத்து அவரை முன்பாக வைக்கும்போது जब आप सब कुछ परमेश्वर के हाथों में सौंपते हैं और परमेश्वर को आपके आगे रखते हैं, நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன். तो इस सारी चीजों को परमेश्वर आपके जीवन में करेगा। ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்துல, उत्पत्ति 50वां अध्याय उसके 20 वचन में, ஆதியாகமம் 50 20வது வசனத்துல उत्पत्ति 50वां अध्याय उसके 20 वचन में அவர் சொல்கிறார், யோசேப்பு சகோதரரை பார்த்து சொல்கிறார், यूसुफ अपने भाइयों को देखकर कहता நீங்க है, எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். तुम मेरे विरुद्ध में बुराई करना चाहे, लेकिन परमेश्वर उसे भलाई में बदल दिया। எப்படிப்பட்ட தீமையை செய்தார்கள்? वो कैसे बुराई को कर रहे थे? அவருடைய வாழ்க்கை எல்லாம் இருள் அடைந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது. उसका जो जीवन था अंधकार से भरा था। அவனுடைய வாழ்க்கையை இந்த சகோதரர் இருள தள்ளினார்கள். यूसुफ के जीवन को उसके भाइयों ने अंधकार में डाल दिया था, அவன குழியில ஒரு இருள், और जहाँ पर कुएं में गया था वहां पर अंधकार, அந்த தள்ளின அந்த குழிக்குள்ள அவன் இருளை பார்க்கிறான். जिस कुएं में उसके ढक लिया था वहां पर उसने अंधकार को देखा। சிறைச்சாலையில போகும்போது அங்க இருளை பார்க்கிறான். बंदीगृह में उसने अंधकार को देखा। எகிப்து தேசம் எப்படிப்பட்ட தேசம்? वो मिस्र देश कैसा था? தேவன் அறியாத மற்ற விக்கிரகங்களை வணங்குற ஒரு தேசம். वो परमेश्वर को नहीं जानते थे, दूसरे देवताओं की वो पूजा करते थे, இருள் அடைந்த தேசத்துல அவன் தள்ளப்படுகிறான். और अंधकार से भरा हुआ ऐसे देश में उसे फेंका गया था। தேவன் அறியாத ஜனங்கள், जो लोग परमेश्वर को नहीं जानते थे, ஆனால் அங்க இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பொக்கிஷங்களை கர்த்தர் அவன் கையில கொடுத்தார். लेकिन वैसे जगहों पर जो गुप्त चीजें थे उन चीजों को परमेश्वर ने उसके हाथों में दे दिया। பொக்கிஷங்களை கர்த்தர் அவனுடைய கையில கொடுத்து அவனை அங்கே உயர்த்தி उस வைத்தார். अंधकार के गुप्त चीजों को परमेश्वर उसे देखकर वहां पर भी ऊंचा किया। ஹalleluya. हालेलुया। அந்த எகிப்துல அந்தகாரம் இருள் நிறைந்த இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்தி கொடுக்க முடியும் என்றால், तो अगर उस अंधकार से भरे हुए जगह पर परमेश्वर ने उसे दिया, तो இது வச்சு இந்த மும்பைல நான் செய்கிற வேலையில கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். कि लोग विश्वास करते हैं इस मुंबई में जिस जो काम में करता हूं उसमें परमेश्वर मुझे आशीष कर सकता है। ஹalleluya. हालेलुया। எகிப்து தேசத்துல அந்த இருள் நிறைந்த அந்த இடத்துல இருள் நிறைந்த வாழ்க்கையில கர்த்தர் அந்த பொக்கிஷங்களை கொடுக்க முடியும் और என்றால், मिस्र में एक अंधकार से भरा हुआ एक देश में अगर परमेश्वर ने उसे गुप्त चीजों को दिया, तो நீங்க விசுவாசியோட என் வாழ்க்கையில நான் கர்த்தர் செய்தது மிகவும் சாதாரணமாய் கர்த்தர் செய்து तो विश्वास करें कि मेरे जीवन में परमेश्वर सब कुछ आसानी से दे देगा। ஹalleluya. हालेलुया। ஆதியாகமம் 45 27வது வசனத்துல, और ஆதியாகமம் 45 27வது उत्पत्ति வசனம், 45 अध्याय इसका 27 அந்த वचन में, பொக்கிஷங்களை அவருடைய தகப்பன் யாக்கோபு பார்க்கும்போது जब उन गुप्त चीजों को उसके पिता याकूब देख रहे थे, அவன் ஆவி உயிர்த்தது நாம் பார்க்கிறோம். हम पढ़ते कि उसकी जो आत्मा थी जलाया गया था। 26வது வசனத்துல அவர்கள் சகோதரர் வந்து சொல்கிறார்கள், அந்த யோசேப்பை குறித்து சொல்கிறார்கள். और 26 वचन में यूसुफ के बारे में उसके भाई आकर उसके पिता से कहते हैं, ஆனா சொல்லும்போது அவன் என்ன செய்யவில்லை? जब वो कह रहे थे तब वो उसके पिता ने क्या नहीं किया, என்ன செய்யவில்லை? நம்பவில்லை. तब वो भरोसा नहीं कर पा रहा था। கண்களோடு அவன் பார்க்கிறான், அந்த பொக்கிஷங்களை பார்க்கும்போது அவன் கர்த்தர் ஆசீர்வாதித்த அந்த இருள் அந்த அந்தகார பொக்கிஷங்களை பார்க்கும்போது, लेकिन जब अपने आंखों से उन गुप्त चीजों को वो देख पाया, அவன் ஆவி உயிர்த்தது என்று நாம் பார்க்கிறோம். हम पढ़ सकते कि उसकी आत्मा जिलाया गया था। சோர்ந்து போய் ஒரு எதிர்காலம் இல்லாத போல காணப்பட்ட அவனும் ஒரு மறுபடியும் ஒரு மீன்ஸ்
அவன் ஆவியில உயர்த்தப்பட்டான். यूसुफ का पिता जो निराश पड़ा था लेकिन वो अब आत्मा से जिलाया गया था. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை சொன்னீங்க அவனை உற்சாகப்படுத்த முடியும் என்றால் என் வாழ்க்கையில சில அற்புதங்களை காண்பித்து கர்த்தர் ஆவியை மறுபடியும் உயர்த்த போகிறார். कितने विश्वास करते हैं अगर उसे उत्साहित कर पाए तो जिलाया जा सकता है, तो कितने विश्वास मेरे जीवन में कुछ अद्भुतों को दिखाकर मुझे भी जिलाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. 2025 வருஷத்துல इस 2025 वर्ष में சில பொக்கிஷங்களை நீங்க பார்க்கும்போது कुछ गुप्त चीजों को जब आप देखते हैं உங்களை நீங்க சோர்ந்து போக மாட்டீங்கன்னு ரொம்ப உற்சாகத்தோட ஒரு நல்ல சந்தோஷத்தோட கர்த்தர் மகிழ வைக்க போகிறார். परमेश्वर आपको उत्साहित करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने विश्वास करते हैं அந்த யாக்கோபு ஆவி உயிர்த்தது என்றால் अगर याकूब का जो आत्मा उत्साहित हुआ तो வாழ்க்கையில கூட கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவங்களை கொடுக்க போகிறார். परमेश्वर मेरे जीवन में भी ऐसे अनुभव को देगा. ஒருவேளை அந்த சொந்தமான வீட்டு நீங்க பிரவேசிக்கும் போது और जब वो खुद के घर पर आप प्रवेश करेंगे, ஒருவேளை உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அந்த கல்யாணம் முடியும் போது जब आपके बच्चों का शादी होगा இல்ல குழந்தை பாக்கியம் நீங்க பார்க்கும் போது या जब बच्चों को आप प्राप्त करेंगे, நீங்க अनेक நாட்களை ஜெபித்த சில ஜெபங்களுக்கு ஒரு பதில் நீங்க பார்க்கும் बहुत போது दिनों से जो प्रार्थना करे उसका आप उत्तर पाएंगे. ஆவி அந்த யாக்கோபின் ஆவி உயிர்த்தது போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய जैसे போகிறார். याकूब के आत्मा को जिलाया, परमेश्वर आपके आत्मा को जिलाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனையோ காரியங்கள் அந்த காலத்துல அவன் ஒளித்து வைக்க பார்க்கிறான். बहुत से चीजों को अंधकार में छिपाने की कोशिश करता है. 24 வருஷத்துல ஒளித்து வைத்து அவன் அதுல போராடி அவன் வெற்றி கண்டான். 2024 वर्ष में वो उस अंधकार में छिपाकर उसमें जय पाया இந்த था. வருஷத்துல தேவனை நீங்க முன்பாக வைத்ததனால அவர் அந்த ஒளிப்பிடத்தில் இருந்து அவர் உங்களுக்கு முன்பாக வைக்க लेकिन इस போகிறார். वर्ष में क्योंकि आपने परमेश्वर आपके आगे रखा है, परमेश्वर उन अंधकार में से सारे गुप्त चीजों को आपको दे देगा. ஹல்லேலூயா. हालेलुया. அது இல்லன்னா இல்ல நாம் பார்க்கிறோம் அந்த காலத்துல இருக்கிற அந்த பொக்கிஷங்களை और हम पढ़ते हैं अंधकार में जो गुप्त चीजें हैं, இருக்குமா இருக்கிறதா? क्या वो है? அது ஏற்கனவே இருக்கிறது, அந்த காலத்துல இருக்கிறது. वो पहले से अंधकार में तो है, மாத்திரம் உங்க கையில அது என்ன செய்யணும், அதுல ஒரு வெளிச்சத்தை போறது உங்க கையில என்ன கொடுக்கணும், அதை வைக்கணும். लेकिन अब केवल परमेश्वर आपको आपके हाथों में उसे दे देगा. அதுல வெளிச்சப்பட்டா நீங்களே என்ன செய்வீங்க, அதை எடுத்துருவீங்க. और अगर वो अंधकार से ज्योति में बदल जाता है, आप उसे देखकर आप खुद ही ले लेंगे. கர்த்தர் உங்க கையில அந்த காலத்தின் பொக்கிஷங்களை கொடுக்க போகிறார். तो ऐसे उस अंधकार के गुप्त चीजों को परमेश्वर आपके हाथों में दे देगा. ஹல்லேலூயா. हालेलुया. இதுவும் நீங்க எழுதணும்னா எழுத முடியும். और आप इस बात को भी लिख सकते हैं, கர்த்தர் சில பொக்கிஷங்களை கையில கொடுக்க போகிறார். परमेश्वर कुछ गुप्त चीजों को मेरे हाथों में दे देगा. ஹல்லேலூயா. हालेलुया. சில ஒளிப்பிடத்துல எதிர்பார்க்காத அந்த காலத்துல இருக்கிற அந்த பொக்கிஷங்களை உங்க கையில திடீர்னு அவர் கொடுக்க முடியும். अंधकार में छुपे हुए कुछ गुप्त चीजों को परमेश्वर आपके हाथों में दे सकता है. யாத்திராகமம் 12:36 வசனத்துல, निर्गमन 12 अध्याय के 26 वचन में, யாத்திராகமம் 12:36 வசனத்துல, निर्गमन 12 अध्याय के 36 वचन में, எகிப்து தேசத்தை விட்டு இந்த ஜனங்கள் வரும்போது जब मिस्र देश से वो लोग लौट रहे थे, கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். तब मिस्रियों की दृष्टि में इन लोगों को दयालु किया. அங்க இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பொக்கிஷங்களை அவர்கள் கேட்கும்போது அவர்கள் என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். जब मिस्र देश के जो गुप्त चीजों को इन लोगों ने माना तो उसे दे दिया गया था. எங்க இருக்கிற ஆசீர்வாதங்களை கேட்டார்கள், कहाँ के आशीषों को इन लोगों ने मांगा. எகிப்தை விட்டு வரும்போது அவங்களுக்கு என்ன ஆசை, சும்மா வரக்கூடாது, இங்க இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை எடுத்துட்டு போகணும். जब वो मिस्र से बाहर आ रहे थे तो उन्हें लगा कि हम मिस्र के सारे आशीषों को भी ले जाएंगे. அது எகிப்து அந்த காலத்தை போல அவங்களை வைத்த அந்த இருள வைத்த அந்த இடமா இருந்தாலும் और கூட मिस्र एक अंधकार से भरा हुआ एक जगह था, फिर भी அந்த இடத்தை கூட விட்டு விட கூட அங்க ஏதாவது கொண்டு போகணும். जब वो उस जगह से बाहर निकल रहे थे तो उन्होंने सोचा कि कुछ चीजों को वहां से लेकर जाएंगे. அப்ப அவங்க கேட்டதை எல்லாரும் எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள், அவருக்கு கொடுத்தார்கள். तो जो कुछ उन्होंने वहां मिस्र लोगों से मांगा सब कुछ उन्हें दिया गया था. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த எகிப்தியரே அவர்கள் எல்லாம் இப்படி கொடுக்க முடியும் என்றால், अगर वो मिस्र के लोग सारी चीजों को उन्हें दे पाए तो, அவர்கள் கேட்டது எல்லாமே கொடுக்க முடியும் जो என்றால், कुछ उन लोगों ने मांगा अगर उन लोग सब ने दे दिया तो என்ன அந்த காலத்தை பொக்கிஷங்களை நான் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்க போகிறேன். ऐसे लोग कह सकते हैं कि मेरे जो अंधकार में छिपे हुए सारे गुप्त चीजों को मैं परमेश्वर से मांगूंगा. எதெல்லாம் அந்த காலத்துல என்னுடைய பொக்கிஷங்கள் இருக்கிறதோ, எதெல்லாம் அந்த அந்த மீன்ஸ் और मेरे जीवन में जो कुछ अंधकार में छिपा हुआ गुप्त चीजें हैं, எதெல்லாம் இருக்கிறதோ மறைந்திருக்கிறதோ அதை என் வாழ்க்கையில நீ தருவீராக. जो कुछ अंधकार में छिपा हुआ ऐसे चीजों को परमेश्वर मेरे हाथों में दे देगा. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த வருஷத்துல நான்காவது காரியம் கர்த்தர் என்ன செய்வார், इस वर्ष में चौथी बात परमेश्वर क्या करता முதலாவது है. என்ன செய்வார், सबसे पहले क्या करता है, முதலாவது காரியம் பார்த்தோம். सबसे पहले हमने क्या देखा था, என்னது, ஜாதிகளை கீழ்ப்படுத்துவார். सबसे पहले जातियों को परमेश्वर आपके हाथ में दबा देगा. என்னென்ன ஜனங்கள் உயர்த்தி அவங்களை கீழே வைத்து பேசினார்கள், और जिन लोगों ने आपको नीचे देकर बात किया था, குடும்பத்தை பார்த்தவங்க, நிலைமையை பார்த்தவங்க, பிரச்சனைகளை பார்த்தவங்க, குடும்ப ஒருவேளை பார்த்து आपके சொல்லிருப்பாங்க. परिवार को आपके परिस्थिति को देखकर शायद आपके विरोध में बात किए हों. சில நாட்கள் வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் இருக்கும்போது எப்படியாவது பேசியிருப்பாங்க. कुछ समय जब आपके पास नौकरी या व्यापार नहीं था तब आपके विरोध में वो लोग बात किए होंगे ஏளனமாய் பேசியிருப்பார்கள். और जानबूझकर कुछ बुरे शब्दों का इस्तेमाल किए हों. ஆனா இந்த வருஷத்துல அவங்க அப்படியே இருப்பாங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி அவங்களை கீழ்ப்படுத்த. लेकिन इस वर्ष में वे लोग वैसे ही रहेंगे, परमेश्वर उनके सामने आपको ऊंचा करेगा. இரண்டாவது என்ன பார்த்தோம், दूसरी बात हमने क्या देखा,
அடைக்கப்பட்ட அந்த கதவுகளை இனி பூட்டாது இருக்காதபடிக்கு கர்த்தர் அதை திறந்து தர जो बंद போகிறார். द्वार है परमेश्वर उन्हें खोलेगा ताकि वो फिर कभी बंद नहीं होंगे। ஹல்லேலூயா. हालेलुया। எப்படி திறந்து தருவார்? परमेश्वर उन्हें कैसे खोल देगा? சில நேரம் சடுதியில அவர் ஒரு அசைவு உண்டாக்கி அதை உடைத்து கூட அவர் உங்களுக்கு திறந்து தர और முடியும். परमेश्वर कभी तुरंत उसे खोल सकता है। ஆகையால் நீங்க சோர்ந்து போகாதங்க. அந்த கதவு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இரும்பு அந்த இரும்பு அந்த வாசல்கள் இருந்தாலும் கூட तो आप चिंता न करें, चाहे वो जो द्वार कितना भी एक ताकतवर हो, அவரால் திறக்க முடியாத உடைக்க முடியாத கதவு ஒன்றுமே இல்லை. और परमेश्वर से ना टूटने वाला कोई भी ऐसा द्वार नहीं है। மூன்றாவது பார்த்தோம், और तीसरी बात हमने देखा, அவர் என்ன செய்கிறார்? परमेश्वर क्या करता है? கோணலானவைகளை செவையாக்குகிறார். जो टेढ़े मार्ग है उन्हें वो सीधा करता है। பெரிய மலைகளை போல சந்திக்க முடியாத மலைகள் காணப்படலாம். जो बड़े पहाड़ों जैसे आपकी परिस्थिति हो सकती है। இயேசுவை சந்திக்கும் போது அந்த கல்லையில அந்த ஸ்திரீகள் வரும்போது, और जब यीशु मसीह को जो स्त्री मिलने आए थे उस அந்த कब्र பெரிய में, கல்லை பார்க்கும்போது யார் நம்மளுக்கு இந்த கல்லை புரட்டி போடுவார்? उस बड़े उस पत्थर को देखकर उन्हें वो पूछने लगे कि इस पत्थर को कौन हमारे लिए கண்ணீரோடு அவர்கள் இருக்கும்போது ஒரு தூதன் வந்து அதை புரட்டி போட்டார். और जब वो चिंता के साथ रोने लगे तब एक स्वर्गदूत आकर उसे निकाल दिया। கர்த்தர் உங்களுடைய அந்த மலைகளை சமபூமியாய் ஆக்க आज போகிறார். परमेश्वर आपके पहाड़ों को सरल भूमि में बदलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அநேக காரியங்களை குறித்து நீங்க அலைச்சல இருந்திருப்பீங்க. और बहुत सारे चीजों के कारण आप बहुत यहाँ वहाँ घूम फिर रहे அலைந்து होंगे। அலைந்து பார்க்கீங்க, இன்னும் உங்க வாழ்க்கையில அது சோர்வடைய செய்கிறது. आप घूम घूम कर और आपको निराश कर रहा है। இன்னைக்கு முடிஞ்சிடும், நாளை அடுத்த மாதம் முடிஞ்சிடும் நீங்க யோசிக்கிறீங்க. आप सोच रहे हैं कि ये आज खत्म हो जाएगा, अगले महीने ही खत्म हो जाएगा। கோணலான வழியை போல போக போக இன்னும் அதுல கடந்து செல்றீங்க. लेकिन टेढ़े मार्गों के समान आप निरंतर उस पर चले जा रहे हैं। கர்த்தர் செவையாக்கி கொடுக்கும்போது அதுக்கு ஒரு முடிவை நீங்க பார்க்க लेकिन போறீங்க. जब परमेश्वर उन टेढ़े मार्गों को सीधा करता है तो उन परिस्थिति का अंत को आप देखेंगे, கர்த்தர் கோணலானவைகளை செவையாக்குற தேவன். क्योंकि परमेश्वर टेढ़े मार्गों को सीधा பெரிய करता है। பர்வதங்களை சமபூமியாய் ஆக்குகிற தேவன். ऊंचे पर्वतों को वो सरल भूमि में बदलता உங்க है। பர்வதங்களை கூட கர்த்தர் சமபூமியாய் ஆக்குகிற தேவன். आज आपके पर्वतों को भी परमेश्वर सरल भूमि में बदल देता है। அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களை எதெல்லாம் மறைந்திருந்ததோ அது இந்த வருஷத்துல உங்க கையில வந்து சேரத்தக்க கர்த்தர் செய்ய और போகிறார். चौथी बात, जो अंधकार में छुपे गुप्त चीज है उसे परमेश्वर आपके हाथों में दे देगा। ஒளிபீடத்தில் இருக்கிற அந்த புதையல்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். जो अंधकार में छिपा जो धन है परमेश्वर आपको दे देगा। கர்த்தருடைய வார்த்தை அது சொல்கிறது. ஏனென்றால் அவர் நானே உனக்கு முன் போய் இதை செய்கிற और தேவன். परमेश्वर इन बातों को कहता है कि वो कहता है कि मैं तुम्हारे आगे जाकर इन चीजों को இந்த करूंगा। வருஷத்துல நாம் யாரை மாத்திரம் முன்பாக வைக்க வேண்டும்? तो इस वर्ष में हमें किसे आगे रखना है? கர்த்தரை மாத்திரம் முன்பாக வைக்க हमें வேண்டும். केवल परमेश्वर को हमारे आगे रखना है। மோசே சொல்கிறார், யார் உங்களுக்கு முன்பாக போவார் என்றால் தேவனே கர்த்தர் போகிறவர். मूसा ने कहा कि परमेश्वर खुद आपके आगे चलेंगे। அதுல ஒரு பெரிய தைரியத்தை நீங்க பார்க்கலாம். और उसी में एक बड़े धैर्य को हम देख நீங்க सकते हैं। இந்த வார்த்தையை மாத்திரம் நம்புவீங்க என்றால் நீங்க அந்த சோர்ந்தே போக மாட்டீங்க. अगर इस बात पर आप विश्वास करें तो आप कभी निराश नहीं होंगे, என்றால் ஏற்கனவே நீங்க சந்திக்கிறதுக்கு முன்பாக யார் சந்திக்கிறார்? क्योंकि आप जब सामना करते हो उसके पहले किसने सामना कर लिया है? தேவன் முன்பாக இருக்கிறதுனால அவர் உங்க சூழ்நிலையை ஏற்கனவே அவர் சந்திக்கிறவர். क्योंकि परमेश्वर आपके आगे चलता है, आपके सारे परिस्थिति को पहले उसने सामना कर लिया है। எதெல்லாம் உங்களை பாதிக்கும், எதெல்லாம் உங்களை சோர்ந்து போக செய்யுமோ, तो जो कुछ परिस्थिति आप निराश हो जाते இல்ல हैं உங்க திராணிக்கு மேலாக அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், சோதிக்க விடவே और आपके மாட்டார். सहन शक्ति से बाहर आपको कभी वो पड़ने नहीं देगा। ஹல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு நல்ல தேவனை நாம் और ஆராதிக்கிறோம். कितना एक भला परमेश्वर की हम आराधना அவர் करते பின்னால हैं। போகிற தேவன் அல்ல, முன்பாக போகிற वो हमारे தேவன். पीछे आने वाला लेकिन हमारे आगे जाने वाला परमेश्वर। முன்பாக போகிற தேவனே உமக்கு நன்றி. इन लोग कह सकते हैं, मेरे सामने जाने वाला परमेश्वर तुझे धन्यवाद। பக்கத்துல பார்த்து கூட உற்சாகமாய் சொல்லுங்களேன், बाजू में देखकर उत्साहित साथ कहे, உங்களுக்கு முன்பாக போகிற தேவன். वो आपके आगे जाने वाला परमेश्वर है। இந்த வருஷத்துல கர்த்தர் தாமே உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு முன்பாக इस போகிற वर्ष में भी தேவன். परमेश्वर खुद आपके परिवार के आगे जाएगा। ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசிப்போமா? அந்த உபாகமம் 31:8 வசனத்தை उस वचन को हम फिर से पढ़ेंगे, व्यवस्था विवरण 31 अध्याय उसके 8वें वचन में। எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். 31வது அதிகாரம் 8வது வசனம் உபாகமம். व्यवस्था विवरण 31 अध्याय उसके 8वें वचन में। நல்ல தைரியத்தோட விசுவாசத்தோட உங்கள்ட்ட கர்த்தரே சொல்றது போல நீங்க வாசிங்க. और आप विश्वास के साथ ऐसा पढ़े कि परमेश्वर आपसे कह रहा है, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், உன்னோடு இருப்பார், விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனத்தை அப்படியே பார்த்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். इस वचन को देखकर ऐसे आप बाजू वाले से நல்ல कहें, தைரியப்படுத்தி சொல்லுங்க. अपने पड़ोसी को उत्साहित कर कर कहे, பார்த்து வேணா சொல்லுங்க. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். और तो चिंता ना कर।
நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட கலங்க மாட்டேன். तू मत डर और तू चिंता न कर, ஏனென்றால் அவர் எனக்கு முன்பாக போகிறார். क्योंकि परमेश्वर आपके आगे जाएगा போகிறவர் என்னோட கூட இருப்பார். और जो आगे जाता है वो आपके साथ भी है, விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் वो அல்ல. आपको कभी ना छोड़ेगा ना तो कभी त्यागेगा। ஆகையால் நான் பயப்படவும் கலங்கவே और மாட்டேன். इसलिए हमें नहीं डरना है। கோணலான வழிகள் இருந்தாலும் அவர் செவையாக்கி தருவார். टेढ़े मार्ग हो तो भी उसे सीधा நாம் करेगा। கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम खड़े होकर परमेश्वर को धन्यवाद दें।